Hello my dear students, good morning, good morning, good morning. Am I audible? Is the video clear? எல்லாமே ஓகே வாடா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நேற்று தான் சார் ஈவினிங் வரைக்கும் நைட் ஃபுல்லாக கிளாஸ் எடுத்தீங்க. அப்புறம் சார் திருப்பி கேட்குறீங்க. திருப்பியும் நம்ம கேட்போம். சரியா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? படிச்சீங்களா? யாரெல்லாம் வந்திருக்கீங்க? வந்தவங்க ஃபர்ஸ்ட் குயிக்காக கமெண்ட் பண்ணடா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 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 அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்கிறது. குயிக்காக ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க பார்ப்போம். எஸ் நம்ம பசங்க 10 மணின்னு சொன்னா 10:30 எல்லாம் வர மாட்டாங்க கரெக்டா? Hello Yarni, hello Yarni is on time, very good, super Yarni, super. வேற யாரெல்லாம் இருக்கீங்க பசங்களா? இன்னதுக்கு ஒரு 20 பேர் வந்திருக்கணுமே, இன்னும் இன்னைக்கு லேட்டாக இருக்கானுங்க எல்லாம். நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கிறீங்களா? சரி, எக்ஸாம் இன்னும் 2 நாள் இருக்கு அப்படின்னு ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களா? எஸ். ஓகே, சூப்பர். யா, ஸோ பசங்க நமக்கு தெரியும் செஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம 1 மார்க்ஸ் முடிச்சாச்சு, புக் இன் புக் பேக். 2 மார்க்ஸ் முடிச்சாச்சு, புக் இன் புக் பேக். அதை முடிச்சுட்டு இப்போ 3 மார்க்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ 3 மார்க்ஸ் நேற்று ஜுவாலஜி ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்னைக்கு பாட்னி பார்க்க போகிறோம். இன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் எல்லாரும் கேட்ட கம்பல்சரி குவெஸ்டனோட செஷனோட வர போகிறோம். சரியா? ஓகே, அதையும் முடிச்சுட்டு நாளைக்கு ஃபுல்லாக காலையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 100 5 மார்க் 20 மார்க் நம்ம மிஸ்ஸே பண்ண ஹை வெயிட்டேஜ் அதுக்கு தான். ஸோ இந்த 20 மார்க் நம்ம மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம். சரியாடா? குட் மார்னிங் முத்து, குட் மார்னிங் சார். பாட்னி 2 மார்க் கம்ப்ளீட்டட் சார் அண்ட் டுடே தான் ஜூ படிக்கணும். சூப்பர்ரா, வெரி குட். பாட்னி ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா? ஓகே, பாட்னியோட 3 மார்க்ஸ் முடிச்சு கவர் பண்ணிட்டீங்களா? ஹாப்பி மார்னிங் சார். ஹலோ சாதனா, ஹாப்பி மார்னிங். ஹலோ கெவின், ஹலோ கிரிஷா, ஹலோ. வெரி குட். பசங்களா வந்தவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்களா? ஓகே, ஐ குட் see around 10+ people but likes are very less. லைக் மட்டும் போட்டுருங்க எல்லாரும். டார்கெட் சென்டம், எஸ், டார்கெட் சென்டம். PDF தருவீங்களா? கண்டிப்பாக தருவோம் கெவின், பட் யூ ஹேவ் டு ஜாயின் our வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஓகே, தட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த லைவ் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல் இருக்கும். நேராக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா யூ கெட் த PDFs. ஓகே, குட் மார்னிங் ராமியா, குட் மார்னிங். எஸ். Hello Shreya, I am coming from Kerala. Very good Shreya, but here it is a Tamil channel. சரிங்களா? Okay, you might not understand Tamil. Super. Yeah, so பசங்களா உங்க டார்கெட்ஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒன்னொன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க கரெக்டா? சில பேர் புக் வைஸ் படிச்சிட்டு இருக்கீங்க. புக் வைஸ் படிச்சுக்கிட்டு என்னோட செஷன்ல வந்து கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்றீங்க. சில பேர் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ it depends on you. Clear? 3 மார்க் ஆல்சோ கம்ப்ளீட்டட். சூப்பர் யாழினி. அப்போ 3 மார்க்ஸ் இப்போ நம்ம அனுப்புற செஷனில் உங்களுக்கு எல்லா கொஸ்டின் தெரியுதான்னு பாருங்க. அப்படியே நீங்கள் நேற்று கிளாஸில் பண்ண மாதிரி ரிவிஷன் பண்ணிடுங்க. எப்படி பண்ணீங்க? கமெண்ட் பண்ணீங்களா ஆன்சர்ஸ்? அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, ஸோ ஸ்டிக் ஆன் டு யுவர் பிளான், பிலீவ் யுவர் கட், ஃபாலோ த இன்ட்யூஷன். அப்படியே நேராக ஒர்க் மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பாக மார்க் வரும். ஓகே, ஃபைன். எல்லாமே கஷ்டமானதுனால பயாலஜி ஈஸியாக வரலாம். ஓகே, ரொம்ப கவலைப்படாதீங்கடா, ரொம்ப வரி பண்ணிருக்காங்க. சரியா? ரொம்ப வரி பண்ணாதான் மாட்டிப்பீங்க. சூப்பர். ஸோ ஆரம்பிப்போம் போடா. இல்லை காலைல சாப்பிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? எப்படி ஹேட் யூ ஃபுட்? குட் லைஃப். வாட் யூ ஈட் இஸ் வாட் யூ ஆர். நிறைய பழமொழி இருக்கு சாப்பாடை சப்போர்ட் பண்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம பாதி கேங் வரல பார்த்தீங்களா? நான் சொல்றேன்ல, என்னைக்குமே அந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறவங்க கிட்ட நீ மார்க்கை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். கன்சிஸ்டன்சி இல்லைன்னா மார்க் இருக்காது. அதை மறக்கவே கூடாது. சரியா பசங்களா? இது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த சுச்சுவேஷன் போனாலும் அது வேணும். என்ன ப்ரொஃபஷன் போனாலும் அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஃபைன். 10 மணி ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிட வேணும் பண்ணுறீங்க. ஈட் ஆன் டைம். சரியா? பிரேக்ஃபாஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் யூ கோயிங் டு பிரேக் த ஃபாஸ்ட். நைட்டு ஃபுல்லாக நீங்கள் எடுத்த ஃபாஸ்டிங், தூங்குற அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மறக்காம எடுங்க. சரியா? ஓகே, ஸோ ஆரம்பிப்போமாடா. ஐ கெஸ் ரெடி? வராதவங்க let them join. We'll start the class. Okay, ரெடியா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம பாட்டனியோட 3 மார்க்ஸ் புக் இன், கிரியேட்டிவ், PYQ எல்லாம் வச்சு எடுக்க போறோம். கிளியர்?
வேணாம் சார் அப்படி சொல்லாதீங்க சார், லெத்தாஜிக்காக ஆகிடுவோம், ஸோ ஈஸியாக வரும்னு சொல்லாதீங்க. வெரி குட். இப்படி தான் ஆக்டிவிட்டி இருக்கணும் சார். கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஈஸியாக எனக்கு அது ஒரு கவலை இல்லை சார், அந்த மைண்ட் செட் நீங்கள் வரும்போது தான் நீங்கள் அந்த உச்ச லெவல் சொல்லுவோம்ல, இந்த டாப் லெவல், அது நீங்கள் அட்டைன் பண்ணுவீங்க. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். நம்ம வீலேஸ் எக்ஸாம் கண்டிப்பாக எக்ஸாம் சிறப்பாக பண்ணிடலாம். சரியா? எஸ். ஸோ இமோஜிஸ் போட்டு ரெடியாக இருங்க. We are going to start the session. Yes, super. So asexual and sexual reproduction plans, botany chapters coming up quick முடிச்சலாம். சரியா? அப்புறம் நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஓகே, I'll give time, no problem. முடிச்சிரோமா? ரெடி? கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணிக்கலாம், வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு ரெடி ஆரம்பிப்போமா? எஸ், சூப்பர். ஃபைன். செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் முதல் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து எவ்வளோ டைம் ரிப்பீட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னது? Describe, draw the diagrammatic structure of ovule and label its parts. இது நம்ம வந்து இந்த ரிவிஷன் செஷன் ஆரம்பிச்சது இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இது படிச்சிருப்பீங்க. ஸோ இதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சுக்கலாம் பசங்களா. ஓகே, இதில் ஏதாவது டவுட் வந்து கண்டிப்பாக கேளுங்க. ஐ டிஸ்கஸ் செவரல் டைம்ஸ். இன்டெக்யூமென்ட்ஸ் தெரியும், நியூசலஸ் தெரியும், சராசிலின், அதுக்கு ஆப்போசிட்டில் மைக்ரோபைலரண்ட், அப்படியே இதுதான் ஹைலம், இந்த வழி அப்படியே வரும் எல்லாமே. இப்போ என்ன ஆகுதுன்னா உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் தெரியுது எம்ப்ரியோ சாக், அதுக்குள்ள ஆன்டிபோலர் செல்ஸ் இருக்கு, சினர்ஜிஸ் இருக்கு, அண்ட் நமக்கு தேவையான போலார் செல்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே சாதனா, this is not for pure science, this is biobotany. சரியா? This is biobotany, but if you want you can also watch because like very less topics are different. பசங்களா, and also topic the question புரிஞ்சோன்னா என்ன பண்ணணும், emoji போடணும். சரியா? clear ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிருக்காங்க. ஓகே okay, list of the function of tapetum பாத்துறோமா? பாருங்க, again this question is also repeated. நம்ம 2 மார்க்ல பார்த்த question கரெக்ட்டா இல்லையா? டேய் நான் சொல்றேன்னா, நீ 2 மார்க்ஸ் படிக்கும்போது பாதி 3 மார்க்ஸ் கவர் ஆயிருது, நீ 3 மார்க்ஸ் படிக்கும்போது பாதி 5 மார்க் கவர் ஆயிரும். ஏன்னா இவங்க மாத்தி கேட்பாங்க. புரியுதா? ஸோ அது கவலை இல்லை நமக்கு. ஓகே ஓகே ஸோ டெபிட்டமோட ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தெரியும். நியூட்ரிஷனை கொடுக்கும் முதல் பாயிண்ட், இரண்டாவது பாயிண்ட் ஸ்போரோபாலனின் தெரியும், மூன்றாவது பாயிண்ட் போலன் கிட், நாலாவது எக்ஸைன் புரோட்டீன்ஸ். ஓகே, கடந்த 3 நாட்களில் இந்த கொஸ்டின்ஸ் 1 மார்க்ல பார்த்துருக்கோம், 2 மார்க்லையும் பார்த்துருக்கோம், இப்போ 3 மார்க்லையும் பார்த்தாச்சு. ஸோ திஸ் கொஸ்டின் யூ கைஸ் நோ ரைட். ஓகே, ரிவிஷன் பண்ணிருங்கடா, குயிக்காக ரிவிஷன் பண்ணுங்க. 4 பாயிண்ட் 4 கீவேர்ட்ஸ் சொன்னேன். என்ன சொன்னேன்? எக்ஸைன் புரோட்டீன்ஸ், போலன் கிட்ஸ், ஸ்போரோபாலனின், நியூட்ரிஷன். 4 மட்டும் ஞாபகம் இந்த கொஸ்டின் எழுதிடலாம். சிம்பிளாக தரமாக எழுதிடலாம். கிளியரா பசங்களா? differentiate grafting and layering. இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம பார்க்காத கொஸ்டின். ஸோ differentiate grafting and layering. கிராஃப்டிங்னா என்ன, லேயரிங்னா பார்த்துருவோமாடா? ஈஸி பிஸி. எஸ், கிராஃப்டிங்னா என்ன? நான் என்ன பண்ண போறேன்னா, என்கிட்ட 2 பிளான்ஸ் இருக்கு. ஓகே, நான் ஒரு பிளான்ட் வந்து அப்படியே ரூட்டோட அப்படியே வச்சிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் இன்டாக்ட், ரூட்டோட இருக்கு. இது என்ன சொல்லுவோம்? ஸ்டாக்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஸ்டாக்குங்கிற இந்த பிளான்ட் கூட நான் இன்னொரு பிளான்ட்டை எடுத்து இங்க வச்சு ஜாயின் பண்றேன். ஓகே, நான் ஜாயின் பண்ணி கட்டி வைக்கிறேன். இது ஸ்கியான் சொல்லுவோம். அப்போ in grafting 2 different plants such as stalk and scion are used to develop new plants. The new plants will support to possess the characters of both the parents or new variation can be noticed. புரியுதா பசங்களா? புரியுதா? என்ன ஆகுது? நான் ஒரு பிளான்ட்ல இன்னொரு பிளான்ட்டை சேர்த்து வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வளரும்போது நியூ வேரியேஷன் தெரியுது. கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. சரியா? கிளியரா? புரிஞ்சுதா? எஸ். அடுத்து பாருங்க, the new plant will support பார்த்தாச்சு. அடுத்து லேயரிங் பாருங்க. இன் லேயரிங் இங்கே மெயின் டிஃபரன்ஸ், கிராஃப்டிங்ல 2 பிளான்ட் யூஸ் பண்றோம், லேயரிங்ல ஒரே ஒரு பிளான்ட் தான். அந்த ஒரே பிளான்ட் அப்படியே நம்ம என்ன பண்றோம், அதை வச்சு இன்னொரு பிளான்ட் வளர்த்தணும். எப்படி சார் பண்ண முடியும்? இது ஒரு பிளான்ட் இருக்கு, அப்படி இந்த பிளான்ட்ல ஒரு ஸ்டெம் இருக்கு. இந்த ஸ்டெம் என்ன பண்றேன், அப்படியே வளர்க்கிறேன். வளைச்சு விடும்போது இங்க என்ன ஆகுது, மண் இருக்கா, இந்த மண்ணுல இருந்து ரூட் டெவலப் ஆகி இங்க இருந்து தனியா டெவலப் ஆகும். கிளியர்? புரிஞ்சுதாடா? In layering, only one plant is used to develop a new plant. Variation cannot be expected. The new individual is exactly similar to the parent plant. ஏன்னா அதே பிளான்ட் தான் நான் வளர்க்கிறேன். அப்போ எப்படி நான் புது வேரியேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஓகே, எஸ், 2 plants join so that they grow as a plant. அவ்வளோதான்டா யார் நீ, சூப்பர். நம்ம கிளியரா? ஓகே பசங்களா, நமக்கு இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கடை ரிவிஷன் பண்ணிடணும். சரியா? தெரியாதது தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சது ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஹார்மும் இல்லைடா. ஓகே, ஒரு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் செஷன் எடுக்கும்போது காலைல எடுப்பேன், ஈவினிங் எடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரீ தான். அப்போ அதே டைம் நீங்கள் நிறைய படிக்கலாம். அப்போ அந்த காலைல ஈவினிங் கம்மி செஷன் டைம் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, புரியுதா? எஸ். ஸோ இது ஈஸி. அடுத்த கேஸ் பார்த்துருவோமா? What is polyembryony? How can it be commercially exploited? Patroma, what is polyembryony? How can be commercially exploited? Ready?
ஓகே பாருங்க பாலி எம்ப்ரியோனி என்ன பாலி மெனி எம்ப்ரியோ எம்ப்ரியோஸ் பாலி எம்ப்ரியோனி மெனி எம்ப்ரியோஸ் எஸ் யூ ஆர் ரைட் பாத்துருவோமா பாருங்க பாலி எம்ப்ரியோனிங்கிறது the occurrence of more than one embryo in a seed is called polyembryony occurrence of more than one embryo in a seed is called polyembryony என்ன பண்ண போறேன் ஒரு எம்ப்ரியோக்கு மேற்பட்ட எம்ப்ரியோகள் இருந்தா அது பாலிஎம்ப்ரியோனி அது எப்படி சார் பாசிபிள் எப்படி சார் சாத்தியம் அப்படின்னு தோணும் உங்களுக்கு ஓகே ஓகே நீங்க கொடுக்குற பிடிஎஃப் மட்டும் படிச்சா நான் கொடுக்குற பிடிஎஃப் கான்செப்டோட அதோட சிமிலர் கான்செப்ட் சேர்த்து படிச்சு சென்டமே எடுக்கலாம் பிகாஸ் வி கவர்ட் கிரியேட்டிவ் புக் எல்லாம் கவர்ட் இது வந்து நீங்க ஆக்சுவலி நீங்க நம்ம வந்து என்னன்னா மார்ச்ல இருந்து வி ஹவ் ஸ்டார்டட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நம்ம ஒன் லாஸ்ட் டைம்னு ஒரு சீரீஸ் ரன் பண்ணிக்கோ அதெல்லாம் படிச்சா மட்டுமே போதும் சென்டம் எடுத்தலாம் ஓகே யா ஸோ occurrence of more than one embryo இது எழுதிக்கலாம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் எல்லாம் பாருங்க சீட்லிங்ஸ் ஃப்ரம் நியூசெல்லர் டிஷ்யூ சார் எனக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க பாப்போமா இங்க பாருங்கடா இங்க எம்ப்ரியோ இருக்கா ஓகே எம்ப்ரியோ சாக்குக்குள்ள நமக்கு என்ன இருக்கு இங்க 3 செல் இருக்கு இங்க 2 செல் இருக்கு இங்க 3 செல் இருக்கு சுத்தி என்ன இருக்கு நியூசெல்லர்ஸ் இருக்கு இந்த நியூசெல்லர்ஸ் இருந்தா உங்களுக்கு எம்ப்ரியோ டெவலப் ஆகும் புரியுதா அதான் polyembryony okay so seedlings from the nucellar tissue of citrus or better clones for orchids அப்படினா இந்த citrus மாதிரி பிளான்ட்ஸ்ல நான் என்ன பண்றேன் இந்த nucellar tissueல polyembryony இன்டியூஸ் பண்ணும்போது nucellar நிறைய எம்ப்ரியோ வருது அது எப்படி இருக்கு அதே citrus மாதிரியே இருக்கு சோ எனக்கு அது அட்வான்டேஜ் தானே ஓகே அதே மாதிரி பிளான்ட் எனக்கு அப்படியே கிடைக்குது ஃபார் சே நீ ஆர்கிட்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்கிட்ஸ்ங்கிறது ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் எல்லாம் நீ பார்க்கும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அதுவுமே அதே மாதிரி க்ளோன்ஸை டெவலப் பண்ணலாம் புரியுதா சார் அகைன் நோட்டிஃபிகேஷன் இல்லை ட்ரேக் கொல்ல போகிற ட்ரேக் நான் சொல்லிக்கிறேன் 10 மணிக்கு செஷன் 6 மணிக்கு செஷன் இதுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கு நீயே சொல்லு பாப்போம் நான் நம்மளோட ஸ்டைல் எப்படி 10 o'clock ஒரு செஷன் 6 o'clock ஒரு செஷன் இப்படின்னு போயிட்டு இருக்கு அப்படி இருக்கு நோட்டிஃபிகேஷன் ஓகே fine so clear இந்த பாயிண்ட் புரிஞ்சதாடா ஈஸியா இருக்கு அடுத்து பாருங்க embryos from polyembryonic are virus free இது என்ன சொல்றாங்க embryos from polyembryonic ல இருந்து வரக்கூடிய அந்த embryos வந்து வைரஸ் ஃப்ரீங்கறாங்க அதுக்கும் அதே காரணம் தான்டா இந்த நியூசெல்லர் என்ன ஆகும் தெரியுமா டிவைட் ஆகும்போது அந்த இடத்துல வைரஸ்க்கு வாழக்கூடிய டைம் இல்ல ஓகே அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நியூசெல்லருக்கு வந்து ஜெனரலா ஒரு வைரஸ் வந்து பிளான்ட்க்குள்ள எப்படி வரும் ஜெனரலா ஒரு வாஸ்குலர் சப்ளை xylem phloem வழியா தான் வரும் ஆனா இந்த நியூசெல்லஸ்க்கு அந்த வாஸ்குலர் சப்ளை ஆக்சஸ் ரொம்ப கம்மி ஆர் கிடையாது அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த வைரஸ் வந்து உள்ள வராது ஸோ வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் அங்கே இருக்கும் புரிஞ்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் போட்டு வச்சுக்கணும்டா அது போடாமல் எப்படி உங்களுக்கு வராமல் இருக்கு ஓகே நல்லா யோசிங்க சரியா நோட்டிஃபிகேஷன் பட்டன் போட்டுருக்கீங்களா பாருங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கறது என்ன எதிர்பார்க்குறீங்க எனக்கு அதுதான் புரியல வாட் யூ கைஸ் திங்க் நோட்டிஃபிகேஷனோட எதிர்பார்க்குறீங்க ஓகே நோட்டிஃபிகேஷன் வருதோ இல்லையா செகண்டரி யூடியூப் சொல்றானா இல்லையோ ஆனால் நமக்கு வேணும் நம்ம ஸ்ட்ரிக்டாக பண்ணணும் சரியா we don't have reasons we don't have excuses we are here to win clear அடுத்து புரிஞ்சுதாடா polyembryony clear-ஆ ஏக டவுட் இருக்காடா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க clear அடுத்து விஷயம் பார்த்துருவோமா ரைட் a short note on heterostyly write a short note on heterostyly பாத்துருவோமாடா ரெடி heterostyly கானது பாத்துருவோமா just guys confirm it clear-னா emoji போட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க புரிஞ்சிருச்சுங்கிறது நான் என்ன பண்றேன் polyembryony டீச் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு if it is not clear okay fine super so heterostyly hetero different styly styles different style நீங்க நினைக்கிற ஸ்டைல் இல்லடா ஸ்டிக்மா ஸ்டைலோட ஸ்டைல் சரியா பாத்துருவோமா பாருங்க heterostyly is a mechanism to promote cross pollination cross pollination க்கு heterostyly க்கு என்ன சம்பந்தம் இந்த கான்செப்ட் கிளியரா பாத்துருவோமா நல்ல கவனி நான் ஒரு பேசிக் ஐடியா சொல்றேன் என்னைக்குமே ஜெனரலா செல்ஃப் பாலினேஷன் நடக்கணும்னா முதல் கண்டிஷன் என்ன அந்த ஃப்ளவர்ல மேலும் இருக்கணும் ஃபீமேலும் இருக்கணும் கரெக்டா இரண்டாவது கண்டிஷன் என்னன்னா மேலும் ஃபீமேலும் ஒரே ஹைட்ல கிட்டத்தட்ட இருக்கணும் ஓகே அப்படி இருக்கணும் இல்லைன்னா வேற வேற அரேஞ்ச்மெண்ட்ல அந்த பாலன் உழுகுற மாதிரி இருக்கணும் மோஸ்டா ஒரே ஹைட்ல தான் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா செல்ஃப் பாலினேஷன் நடக்காது கிளியர் இதான் பேசிக்கான ஐடியா இப்போ இது கொஞ்சம் டீடைல்டா பார்க்கும்போது பாருங்க different forms of flowers with different length of stamens and style அவ்வளவுதான் விஷயம் different length of stamen male part different length of style female part அப்படி இருக்கும்போது ஜெனரலா என்ன ஆகும் நமக்கு cross pollination favor ஆகும்னு சொல்றாங்க நான் தெளிவா சொன்ன கேளுங்க pollination takes place between organs of same length as discussed first distyle example primula
இந்த பிரிமுலாங்கிற ஃப்ளவர்ல ஆக்சுவலி 2 டைப் இருக்கு. நல்லா கவனிங்க. பிரிமுலாங்கிற ஃப்ளவர் 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து த்ரம்மைடு ஃப்ளவர், இன்னொன்னு பின் ஃப்ளவர். புரிஞ்சுதா பசங்களா? ஒன்னு வந்து த்ரம்மைடு ஃப்ளவர், இன்னொன்னு பின் ஃப்ளவர். இப்போ இந்த த்ரம்மைடு ஃப்ளவர்ல பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கும் ஸ்டைல். த்ரம்ல பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கும் ஸ்டைல். இப்போ அடுத்து இப்போ த்ரம்ல வந்து இப்போ நான் இங்க எழுதுறேன் ஈஸியா இருக்கும் உனக்கு பாரு. த்ரம்ல பாரு குட்டி ஸ்டைல்ஸ் போட்டுருக்காங்களா? ஷார்ட் ஸ்டைல். அப்ப ஸ்டைல் ஷார்ட்டா இருந்தா ஸ்டேமன் லாங்கா இருக்கும். சிம்பிள். ஸ்டேமன். ஓகே, இது ஞாபகம் இருக்கா? அடுத்து பின் டைப்ல பாருங்க. இது ஒண்ணு மட்டும் புரிஞ்சா போதும்டா. இப்போ இங்க ஷார்ட் ஸ்டைல்னா இங்க லாங் ஸ்டைல் இருக்குன்னு அர்த்தம். இங்க லாங் ஸ்டேமன்னா அங்க என்ன இருக்கும்? ஷார்ட் ஸ்டேமன். அவ்வளவுதான். இதனால இப்ப நீங்க சொல்ல வர கருத்து என்ன சார் உங்களுக்கு தோணும்? நான் கேட்கறேன், கேளுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. த்ரம்மைடு ஃப்ளவர்ல ஷார்ட் ஸ்டைல் லாங் ஸ்டேமன், பென்ல லாங் ஸ்டைல் ஷார்ட் ஸ்டேமன். நான் என்ன சொல்ல உங்ககிட்ட? ஸ்டைலும் ஸ்டேமனும் ஒரே லெங்த் இருக்கணும். அப்ப லெங்த் ஒரே மாதிரி மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். ஷார்ட் ஸ்டைலும் ஷார்ட் ஸ்டேமனும் மேட்ச் பண்ணிட்டேன். லாங் ஸ்டேமனும் லாங் ஸ்டைலும் மேட்ச் பண்ணிட்டேன். இப்படி மேட்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது? கிராஸ் பாலினேஷன் நடக்குது. ஏன்னா த்ரம்முக்குள்ளேயே நடந்துச்சா செல்ஃப் பாலினேஷன், த்ரம்முக்கும் பின்னுக்கும் நடப்பதால் அது கிராஸ் பாலினேஷன். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா சார்? பிடிஎஃப் கிடைக்குமா? கிடைக்காம என்னப்பா உங்களுக்கு இல்லாத பிடிஎஃபா? ஆனா என்ன பண்ணும், நீங்க வாட்ஸ்அப் கமெண்ட் ஜாயின் பண்ணும். அது ஃப்ரீ தான். சரியா? ஜாயின் பண்ணிட்டு பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. ஓகே, புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுதா? டவுட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அவ்வளோ சிம்பிள் கான்செப்ட். சிம்பிள், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அவ்வளோ புரிஞ்சுதா? பாருங்க. ஓகே, ஸோ anthers of thrumite flowers and stigma of the pin are of same height. This helps in effective pollination. As I drew here, this helps in effective pollination. Simple. அடுத்து ட்ரைஸ்டைலி. இதே தான். இப்போ டைஸ்டைல 2 ஃப்ளவர், அப்போ டைஸ்டைல 3 ஃப்ளவர். லாங், மீடியம், ஷார்ட். சிம்பிள். முடிஞ்சிருச்சு. 3 kinds of flowers there with respect to the length of style. Flowers of one type can't pollinate their own type, they pollinate the other 2 types. Simple. முடிஞ்சதா? அவ்வளவுதான். கிளியர். சூப்பர். ஈஸி பீஸி. அடுத்து நம்ம கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் பார்க்க போறோம். ரெடி 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 பசங்களா? நல்ல வெயில் காலம் வரும்போது நிறைய தண்ணி குடிங்க. ஓகே, மழையை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். மழைங்கிறது மேங்கோ ஷவர்ஸ் வந்துட்டு போயிடும். ஆனால் நமக்கு தண்ணி கண்டிப்பாக வேணும். சரியா? கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ்ல முதல் கொஸ்டின், வாட் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் தி மெண்டல் சக்சஸ் இன் ஹிஸ் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்? மெண்டல் பண்ண அந்த ப்ரீடிங் எதனால சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. பாத்துருவோமா? புரோட்டான்ட்ரி புரோட்டோகைனியும் சேம் தான்டா. ஆனா என்னன்னா புரோட்டான்ட்ரிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரீஷியம் டெவலப் ஆகும். அப்ப ஆண்ட்ரீஷியம் டெவலப் ஆகும்போது ஆண்ட்ரீஷியம் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? கைனீஷியம் பார்த்தா கைனீஷியம் டெவலப் ஆகணும். அப்ப வேற ஃபிளாருக்கு தான் போய் ஆகணும். புரோட்டோகைனிங்கிறது கைனீஷியம் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும். டெவலப் பண்ணி நின்றுருக்கு. எங்கடா ஆண்ட்ரீஷியம் காணும் அப்படின்னு ஆண்ட்ரீஷியம் வராது அந்த ஃபிளார்ல. அப்ப வேற ஆண்ட்ரீஷியம் வரும். அவ்வளவு கான்செப்ட். புரிஞ்சுதா? யா. சோ பாருங்க, பைசம் சட்டைவம் as a wise choice because first thing தலைவர் என்ன பண்ணாரு? மேத்தமேட்டிக்ஸ்ங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாரு. என்னைக்குமே நம்ம பசங்களுக்கு ஒரு விஷயத்த தியரியா சொன்னா தியரி தான் அப்படி விட்டுருவானுங்க. அதே நீ வந்து மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ்ல ஒரு நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன் சொன்னா ஒத்துப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை அவர் ப்ரூவ் பண்ணார். ஓகே, ப்ரூவ் பண்ணாரு. வெரி குட். இப்போ பயாலஜி. அடுத்து, he followed scientific methods and kept accurate and detailed records that include quantitative data of the outcome of his crosses. அவர் பண்ண எல்லா கிராஸோட டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணார். டேட்டாவை அப்பவே ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சார். நம்ம என்ன பண்ணுவோம்? அன்னைக்கே அழிச்சிருவோம். He stored it very clearly. Okay, very cleverly actually. His experiments were carefully planned and he used large samples. அவர் வந்து நிறைய சாம்பிள்ஸ் யூஸ் குட்டி குட்டியாக வச்சு முடிக்கல. அவர் இப்போ ஃபர்ஸ்ட் ஹியூகோ டிவிரியஸ் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணாருன்னா இன்னொருத்தால் அமெரிக்கானாங்கிற ஒரு பிளான்ட்டை வச்சு இந்த மியூட்டேஷன் சொன்னார். ஆனால் அது வந்து ரொம்ப சின்ன சாம்பிள் சைஸ். அதில் ஆக்சுவலி நிறைய ஃப்ளாஸ் இருக்கு. ஓகே, அந்த பிளான்ட்டே ஒரு எரர் பிளான்ட் தான். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னா விவரமா நிறைய பெரிய லார்ஜ் சைஸ் யூஸ் பண்ணாரு. and the pairs of contrasting characters which were controlled by factors were present on separate chromosome. genes பத்தி படிக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு. the parents selected by Mendel were pure breed line. இது ஒரு பெரிய விஷயம்டா. மெண்டல் செலக்ட் பண்ண பேரண்ட்ஸ் இருக்கட்டும், மேல் ஃபீமேல், டால் டுவாஃப் பார்த்தோமா, அது எப்படின்னா பியூர் பிரீட் லைன்ஸ். அப்படின்னா அவங்க ஜென்ரேஷனில் அவங்க ஃபுல்லாமே கேபிட்டல் டி தான் இருக்கும்.
இப்போ நீயே பாரு, இப்போ டீன்னு இருக்கு சரியா, இப்போ இதுவும் டால் தான், இதுவும் டால் தான். அப்போ நீ வந்து ஒரு பிளான்ட்டை பார்க்கும்போது டாலாக இருக்குது. அப்போ இது கேபிட்டல் டி ஸ்மால் டி நமக்கு தெரியாதுல்ல, நம்ம அந்த இடத்துல எழுதியிருக்காதுல்ல டீனுங்கிறது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, செல்ஃப் பாலினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கார். செல்ஃப் பாலினேஷன் பண்ணி என்ன ஆகும், நல்ல பியூர் ப்ரீட் லைன் கிடைக்கும். அதை வச்சு அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணுறாரு. புரிஞ்சுதா? அண்ட் த பியூரிட்டி வாஸ் டெஸ்டட் பை செல்ஃப் கிராசிங் த ப்ராஜெக்ட் ஃபார் மெனி ஜென்ரேஷன். செல்ஃப் கிராஸ் பண்ணி பியூரிட்டியை கண்டுபிடிச்சு கன்ஃபார்ம் பண்ணி அதை தான் ப்ரீட் பண்ணார். புரிஞ்சுதா பசங்களா? கிளியர்? லார்ஜ் பவர் ஆஃப் மேக்ஸைஸ், லார்ஜ் சாம்பிள், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எஸ், அவ்வளோதான்டா. கிளியர்? கார்த்திக், டியூபெக்டமி வாசக்டமி என்ன சொல்ல வரீங்க? டவுட்டா உங்களுக்கு அது? இஸ் இட் கிளியர்? இப்போ அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? புரிஞ்சுதா பசங்களா? இஸ் இட் கேள்வி கிளியர்? அடுத்து பார்ப்போமா? Differentiate incomplete dominance and codominance. Ready guys? Ready. Anybody having any query, please let me know. Yes, clear. Super. Ramya, all good. Clear ன்ட்டாங்க. இப்போ இவங்கள மெசேஜ் யாருன்னு அனுப்பியாச்சு, மாஸ்டர் அனுப்பியாச்சு. சூப்பர். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ் நல்லா பாருங்களா. ஈஸி, இதெல்லாம் ரொம்ப ஈஸி கான்செப்ட். இந்த பேர்லேயே உனக்கு கண்டுபிடிச்சிடலாம். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னா என்ன? ஒருத்தன் டாமினண்டாக ட்ரை பண்ணுறான், ஆனால் ஃபுல்லாக அவனை டாமினேட் பண்ண முடியல, பாதியே டாமினேட் பண்ணிக்கலாம். அதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். தெளிவாக சொல்லிக்கிறேங்க. In incomplete dominance, the either of the allele is not completely dominant to another allele, rather combine and produce new trait. This I have taught you in class several times. Okay, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற டாபிக். கோடாமினன்ஸும் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஒயிட் ஃப்ளவர் இருக்குது, ஒரு ரெட் ஃப்ளவர் இருக்குது, இந்த ஒயிட்டும் ரெட்டும் சேர்ந்து வர பிங்க்கு தான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் சொல்கிறாங்க. அது அப்படி இல்லை, தப்பு. சரியா? ஓகே, அது அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகாது, அதெல்லாம் மறந்துடாதீங்க. டவுட் சார், அது இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. டியூபெக்டமி, ஆமாம், நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு டியூபெக்டமி ஆஸ்டமி. ஓகே, நம்ம நேற்றே எடுத்தாச்சு. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கேளுங்க. டியூபெக்டமிங்கிறது ஃபெலோப்பியன் டியூபை நம்ம கட் பண்ணி டைப் பண்ணி வச்சுப்போம். இப்போ ஃபெலோப்பியன் டியூபை கட் பண்ணி டைப் பண்ணும்போது எக்கு வந்து அந்த வழியை பாஸ் ஆகி யூட்ரஸ்க்கு போகாது. ஏன்னா எக்கு வந்து யூட்ரஸ்க்கு போனால் தான் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். அப்போ எக்கு யூட்ரஸ்க்கு போகணுன்னா ஃபெலோப்பியன் டியூப் வழியாக போய் யூட்ரஸ்க்கு வந்தால் தான் அங்கே ஆகும். நான் தான் போகிற வழியை கட் பண்ணி டைப் பண்ணிட்டேனே, அப்போ அந்த எக்கு வராது. ஸோ இதுதான் டியூபெக்டமி. அப்போ குழந்தை பிறக்காது. வாசக்டமிங்கிறது சேம் கான்செப்ட். வாஸ் டிஃபரன்ஸுங்கிற ஹியூமன் மேல் ரீப்ரொடக்டிவ் டியூபை கட் பண்ணி டைப் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும், ஸ்பெர்ம் வந்து போகாது. ஓகே, கிளியர்? ஸோ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எல்லாரும் என்ன சொன்னாங்க, சார் ஒயிட் ஃப்ளவரும் ரெட் ஃப்ளவரும் சேர்ந்து பிங்க் ஃப்ளவர் வந்து, நோ, தட் இஸ் ராங். அது அப்படி ஒர்க் ஆகாது. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ரெட்டுங்கிறது தான் டாமினன்ட்டுங்க. சரியா? அப்போ இந்த ரெட்டுங்கிற டாமினன்ட் வந்து ஃபுல்லாக டாமினன்ட் ஆனால் தான் ரெட் கலரை காட்டும். இவன் ஃபுல்லாக டாமினன்ட் ஆகலை, இன்கம்ப்ளீட் டாமினன்ட்னால அந்த ரெட்டு பிங்காக மாறிடுச்சு. இன்னும் தெளிவு, இன்னும் பொருள் மாதிரி சொல்லிட்டா, ஃபார்ஸே ஒரு 100 பிக்மெண்ட்ஸ் சேர்ந்தால் தான் அந்த ரெட் கலர் காட்டும். அதுதான் கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஆனால் இந்த இடத்துல 100 காட்டாமல் ஒரு 70 தான் காட்டுது. அப்போ அந்த 70 தான் அது கண்டிப்பாக ரெட் கலர் காட்ட முடியாது, அது பிங்க் கலர் காட்டுது. இதுதான் விஷயம். புரியுதா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், கேரக்டர் இஸ் கெட்டிங் பிளெண்ட், நாட் த அல்லில்ஸ். ஓகே, டு நாட் கெட் மிஸ்டேக்கன் பசங்களா. ஒயிட்டும் ரெட்டும் அல்லில் சேர்ந்து பிங்க் எல்லாம் அப்படிலாம் உருவாகாது. அந்த ரெட்டு டாமினண்ட்டாக இருக்காதனால, இன்கம்ப்ளீட்னால அந்த ரெட்டு ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் ஆகாம பிங்க் காட்டுறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகே, கிளியர்? ஸோ பாருங்க, நியூ phenotype is formed due to the character blending. Very important point, not allele. Allele இங்க blend ஆகல. allele blend ஆச்சுன்னா மொத்த மெண்டல்ஸ் law தப்பாயிரும். law of dominance தப்பாயிரும், law of everything will go wrong. Okay, so மறந்துடாதீங்க. Yes, red 80/20. Super ra. Okay, hello Geeta, hello. Pink flowers of Mirabilis jalapa. புரிஞ்சுதா? இந்த இடத்து கோடாமினன்ஸ். கோடாமினன்ஸ்க்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, ஞாபகம் இருக்கா? AB ஐங்கிற ஜீன்ல ஏயும் டாமினண்டா இருக்கும், பியும் டாமினண்டா இருக்கும். ஸோ ஏபி பிளட் குரூப் அப்படிதான் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இங்க பாருங்க, in codominance both alleles in the heterozygous are dominant and the traits are equally expressed. No formation of new phenotype கண்டிப்பா இருக்காது. Rather both the dominant traits are expressed conjointly. Example, red and white flowers of camellia. Red and white flowers of camellia. புரிஞ்சுதா? Okay, பசங்களா, any doubt so far? Any doubt? ஒரு ஹாய் கூட சொல்லக்கூடாதா? சொல்லலாம். hello ராமநாதன், hello வணக்கம். my dear students, clear? incomplete dominance and codominance புரிஞ்சுதா? கன்ஃபியூஸ் ஆகாம எழுதுவீங்களா? டவுட்னா கண்டிப்பா கேளுங்க. anybody is having any doubt, let me know. anything, never mind, you can ask.
clear? Super. அடுத்து list points out or enlist the several traits in PEEP selected by Mendel. இது நமக்கு தெரிஞ்ச क्वेश्चन, எனக்கு தெரிஞ்ச ஈஸி क्वेश्चन பாத்துறோமா? அவ்வளவுதான்டா. இது எல்லாம் எழுதுவீங்களா? height of stem, color of flower, position of flower, pot shape, pot color, seed shape, seed color. ஓகே பசங்களா, நான் நிறைய பேர் இதுல தப்பு பண்றீங்க. தயவு செஞ்சு கரெக்டா பண்ணுங்க. height of stem tall, dwarf. color of flowerங்கிறது colored, white and colored. ஓகே position of flowerங்கிறது axial, terminal, மேல கீழ. pot shapeங்கிறது inflated, constricted. pot color green, yellow. seed shape round, wrinkle. seed color yellow, green. all correct. okay good, easy. இதெல்லாம் ஈஸியா எழுதிடுவீங்க I believe. yes, அடுத்த கேள்வி. briefly explain atavism with suitable example. atavism பாத்துறோமாடா? நல்லா கவனிங்க. atavismங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, atavismங்கிறது reappearance of or reoccurrence of ancestral trait. What do you call atavism? What do you call atavism? okay டேய் பப்ளிக்கு எந்த 5 மார்க் வரும் prediction? நான் நாளைக்கு தான சொல்லுவேன். நாளைக்கு தான் 5 மார்க் ஓட டே. tomorrow I'm going to discuss with you all the 5 marks, like around 105 marks. அதுல கண்டிப்பா வந்துரும். hi I'm new to channel. இதெல்லாம் கண்டிப்பா வரும்மா பப்ளிக் பியூர் சயின்ஸ். அனிலா ஆக்சுவலி இது வந்து பயோ பாட்டனிடா, பயோசாலஜி. ஓகே ஸோ அதனால நீங்க பாருங்க, கம்பேர் பண்ணிட்டு படிங்க சரியா? பியூர் சயின்ஸுக்குன்னு இல்லை இது சரியா? எஸ் சார், சூப்பர். ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் ஆன்செஸ்ட்ரல் ட்ரைட். டே நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன், சார் வெஸ்டீஜியலுக்கும் அட்டாவிசமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நல்லா சொல்கிறேன் கேளுங்க. வெஸ்டீஜியலுங்கிறது ப்ரீவியஸ்லி ஆன்செஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வளர வளர அது எனக்கு வந்து ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக இருக்குது. ஆனால் என்கிட்ட இருக்குது. ஓகே ஆனால் என்கிட்ட இருக்குது, இல்லைன்னு இல்லை. என் தலைமுறை இருக்கிற எல்லாத்துக்கும் அது இருக்குது, ஆனால் ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக இருக்குது. இது அட்டாவிசம் பார்த்தீங்கன்னா அதே ஆன்செஸ்டருக்கு அந்த ட்ரைட் இருந்திருக்கு. அப்போ அந்த ட்ரைட் அழிஞ்சிருச்சு, யாருக்குமே இல்லை. இப்போ என்னை சுற்றி என்கிட்ட யாருக்குமே இல்லை. யாராவது ஒருத்தருக்கு அது திருப்பி வருதுன்னா அதுதான் அட்டாவிசம். கிளியர்? கிளியர்? காட் இட்? எனிபடி எனி query? இஸ் a clear? ரீஅப்பியரன்ஸ் ஆனால் அங்கே ஆல்ரெடி ப்ரெசென்ட் பட் ஃபங்க்ஷன்லெஸ். சிம்பிள். ஓகே ஷாலினி, ஓகே ஷாலினி, எஸ் யா ஷாலினி, பை 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 பை. நல்லா படிங்க, ஆல் தி வெரி பெஸ்ட் சரியா? யா ஸோ atavism derives via French word from atavis meaning ancestor. okay avis in Latin means grandfather. so அது ஒரு ஜஸ்ட் மாதிரிடாங்க. as believe that the at it relocated the word daddy. okay simple அத விட்டுருங்க. இப்போ பாருங்க, atavism is a term rooted in evolutionary study referring to the instances when an organism possesses trait closer to a more remote ancestor rather than its own parents. It is modification of a biological structure whereby an ancestral trait reappears after having been lost through evolutionary changes in the previous generations. பல தலைமுறைகளா அது காணாம போனது திடீர்னு ஒருத்தனுக்கு வந்திருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, re-emergence of sexual reproduction in the flowering plant Heracium pilosella. இப்போ தெளிவாக சொல்ல கேளுங்க, ஹிரோஷியம் பிலாசிலாங்கிற இந்த பிளான்ட் வந்து இனிஷியலி பழைய காலத்தில் அது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, எவல்யூஷனரி ஆஸ்பெக்டால எல்லாருமே ஏசெக்ஷுவலாக மாட்டாங்க. இப்போ திடீர்னு ஒருத்தனுக்கு மட்டும் அந்த செக்ஷுவல் ட்ரீட் வந்திருக்கு, விச் மீன்ஸ் atavism. எக்ஸாக்ட்லி, சூப்பர், அவ்வளோதான்டா. இஸ் ஈஸி ஆஸ் தட். கிளியர்? இது புரிஞ்சுதாடா? atavism டவுட் இருக்கே இருக்காது. குரோமோசோமல் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருவோமா? ரெடியாக இருக்கீங்களா? கொஞ்சம் தண்ணி குடிப்போமா? நல்லா தண்ணி குடிக்க, நீங்களும் குடிங்க, நானும் குடிக்கிறேன். ஓகே எஸ் ரெடி? ஆரம்பிப்போமா? ஜுவாலஜிக்கு appearance of tail human character. exactly appearance of tail. டெய்லாக இருக்கட்டும், கொரில்லா லைக் ஸ்கின்னாக இருக்கட்டும், அது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். சூப்பர், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதன் உருவாக்கிய மேன்மேட் சீரியல் எப்படி உருவாச்சுன்னு கேட்குறாங்க. பார்த்துருவோமா? எங்கடா பிளேக்கை காணோம்? பிளேக் எங்க? பட்டு, லட்டு, அலிஷா,
வேற யாரு உங்க டீம்ல பாதி பேர் காணோம், என்னாச்சு? யா ஸோ கவனிப்போமா பாருங்க. அந்த மேன்மேட் சீரியல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிட்டிகேல். இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, ட்ரிட்டிகேல். ஆக்சுவலி இது என்ன கான்செப்ட்ல ஒர்க் ஆகுன்னு ஃபர்ஸ்ட் சரியாக சொல்லிடுறேன் கேளுங்க. The first man-made serial, depending on the ploidy level, triticale can be divided into 3 main groups. 3 group. ஒன்று வந்து டெட்ரா 4, ஹெக்ஸா 6, ஆக்டோ 8. புரியுதா? இது எப்படி பண்றாங்க நல்லா கவனிங்க. 2 × 2 4, 6 × 2 8. ஓகே, அப்புறம் சாரி 6 × 2 வந்து 8 வராதுடா, 4 × 2, which means அதை ஆட் பண்றோம், அவ்வளவு சிம்பிள். சரியா? இங்க பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. deployed wheat and rye, அப்ப 2 2, அதாவது 2n 2n. அடுத்து இங்க பாருங்க tetraploid 4n and rye 2n, அப்ப 4n plus 2n 6n. புரியுதா? இதான் கான்செப்ட். octoploidங்கிறது பாருங்க, ஹெக்ஸாங்கிறது 6n, அப்ப rye 2, அப்ப 6 plus 2 8, octa. சிம்பிள். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இங்க பார்க்க போறது ஹெக்ஸாப்ளாய்டு தான். ஓகே, சோ ஹெக்ஸாப்ளாய்டிக்கல் ஹைபிரிட் பிளான்ட்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போத் மெக்காரோனி வீட் அண்ட் ரை. ரைங்கிறது ஒரு டைப் ஆஃப் வீட் தான். இது ரெண்டு வச்சு தான் பண்ண போறோம். ஓகே, இப்போ பாருங்க என்ன பண்றோம்னு. எஸ், இதுதான் கான்செப்ட்ரா. ஓகே, நல்லா பாருங்க. சோ இங்க இருக்கக்கூடிய ட்ரிட்டிகம் டியூரம் இதுதான் ஹெக்ஸாப்ளாய்டு, இது வந்து சிக்கேல் சீரியல், இதுதான் ரை. சரியா? புரிஞ்சுதா? இதுதான் ரை, இதுதான் இந்த ட்ரிட்டிகம் டியூரம். இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது? ட்ரிட்டிகேல் கிடைக்குது. அப்போ என்ன சொன்ன உங்ககிட்ட 6 2. அப்போ அது என்ன ஆகும்னா ஆக்சுவலி அந்த நமக்கு தெரியும். இப்போ ஃபீமேல் எடுத்துக்கோங்கடா. ஃபீமேல் ஓவம் வந்து 2n இருக்குமா, மேல் ஸ்பெர்ம் வந்து 2n இருக்குமா. இது என்ன ஆகும்? மியோசிஸ்ல பாதி ஆகும். மியோசிஸ்ல பாதி ஆனதுக்கு அப்புறம் இவனுக்கு 2 பேர் சேர்ந்து ஜைகோட் உருவாகும். இதுதான் கான்செப்ட். அதே தான் அங்கேயும் நல்லா பாருங்க. இங்க பாருங்க 28 இருக்கிறது, அதாவது 2n இருக்கிறது இங்க பாருங்க 14 மாறிடுச்சு. 14 இருக்கிறது இங்க 7 மாறிடுச்சு. புரிஞ்சுதா? 7 4s are 28, 7 2s are 14. அப்ப அந்த 4 2 இங்க, அந்த 4 2 மாறிச்சு, 2 என்ன மாறிடுச்சு. கிளியர்? இப்போ என்னாச்சு? 14 7 சேரும்போது 2n + n 3n ஆயிடுச்சு. பாருங்களா? 3n ஆயிடுச்சு. புரியுதா பசங்களா? இங்க 4n, இங்க 2n, 4nங்கிறது 2n ஆயிடுச்சு, 2nங்கிறது n ஆயிடுது, 2n + n இங்க 3n ஆயிடுச்சு. இப்போ 3n பாத்தீங்கன்னா 21. இது வந்து என்னன்னா ஓகே தான், சின்ன ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டெரைலா இருப்பானுங்க, வேலை செய்ய மாட்டாங்க ஒழுங்கா. அப்ப அவனை வந்து என்னவா மாத்தணும்? அடுத்து ஒரு ஈவன் நம்பரா மாத்திருக்கு. கால்சிசைனுங்கிற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்றாங்க. அப்ப குரோமோசோம் டபுள் ஆகும். ஓகே, அப்ப 3ங்கிறது 6 ஆயிடுச்சு, 42 ஆயிடுச்சு. இது ட்ரிட்டிகல். புரிஞ்சுதா பசங்களா? Is this clear? So basically you are taking those hexa and di, அதை எடுத்து நீ என்ன பண்ற, அப்படியே மியோசிஸ் வழியா ரெடியூஸ் பண்ணி அதை ஜாயின் பண்ண வச்சு அங்கிருந்து நீ உருவாக்கும் போது அது என்ன ஸ்டெரைலா இருக்கு. அப்ப அதுக்கு கால்சிசைன் ஆட் பண்ணி ட்ரிட்டிகல் உருவாக்கியிருக்க. சிம்பிள். எஸ் சார், சூப்பர். அவ்வளவுதான்டா. ஈஸியா இதெல்லாம் ஈஸியா படிக்கலாம். மனப்பாடமே பண்ணக்கூடாது. நம்ம கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஹெக்ஸாப்ளாய்டுனா என்ன? 4 2, அப்ப 4 பாதியாச்சு 2 ஆகும், 2 பாதி 1 ஆகும். அப்போ 2 1 3 ஆயிடுச்சு. இப்போ 3ங்கிறது ஸ்டெரைல். அப்ப கால்சிசைன் ஆட் பண்ணி அப்படியே டபுள் பண்றோம், 3ங்கிறது 6 ஆகுது. ஹெக்ஸாப்ளாய்டு. சிம்பிள். அவ்வளவுதான். What is the difference between missense and nonsense? டே பசங்க missense and nonsense திருப்பி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கோங்க, கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, ரிவிஷன் பண்ணுங்க. மிஸ்சென்ஸ்ங்கிறது என்ன ஆகும்? ஒரு கோடான் வந்து அமினோ ஆசிட் பதிலா வேற கோடான் வேற அமினோ ஆசிட். நான்சென்ஸ்ங்கிறது ஸ்டாப் பண்ணிடுவாங்க, டெர்மினேஷன் கோடான்ஸ் வந்துடும். கிளியர்? புரிஞ்சுதா? ஈஸி தானே? ஈஸி பீஸி. டிராயிங் எல்லாம் வரைய வேணாம்னா நீங்க இது மட்டும் எழுதினா போதும். அதாவது இந்த வேல்யூஸ் எழுதினா போதும். இந்த 2n n இதெல்லாம் எழுதினா போதும். This boxes you have to write. Okay? Box மட்டும் எழுதிக்கோங்க, டயகிராம்லாம் வேண்டாம். What is gene mapping and ID uses? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது, பட் குயிக்கா பார்த்துறோம்டா. சரியா? மனப்பாடம் is already for me. Very good. மனப்பாடம் பண்றனால வாழ்க்கையில் உருப்பட போறது இல்ல கண்டிப்பா. I have personally many of my classmates டாப்பரா இருப்பாங்க, அப்படியே டாப் ரேஞ்சில் இருப்பாங்க. nowhere they are now. ஓகே, அதே புரிஞ்சு படிச்சு டாப்பர் இருந்தானுங்க, அவனுக்கு வேற லெவலுக்கு இருக்கானுங்க இப்போ. ஸோ அப்படி இருக்கானு இப்படி இருக்கானுங்க. ஓகே,
ஓகே ஃபர்ஸ்ட் ஜீன் மேப்பிங் தெரியும்ல என்ன பண்ண போறோம் நம்ம வந்து ஜீன்ஸ் லொகேஷன் எல்லாத்தையும் மேப் பண்ணி அதை வச்சு எல்லாமே கண்டுபிடிக்க போறோம் ஈஸியா சொல்றேன் கேளுங்க ஆல்ரெடி பார்த்தது தான் பட் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஜீன் வந்து எங்க லொகேட் ஆகுது இது ஒரு குரோமோசோம்னா இந்த இடத்துல எங்க ஜீன் லொகேட் ஆயிருக்கு இது எல்லாமே கண்டுபிடிக்கிறதா இந்த ஜீன் மேப்பிங் இது வச்சு என்ன பண்ணலாம் ஜீனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம் புரியுதா ஜீனுக்கும் ஜீனோட இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம் அது வந்து ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சிக்கு அப்படியே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்னும் தெளிவாக சொல்ல கேளுங்க இப்போ 1% ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சினா என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு 1 சென்டிமார்கன் புரியுதா இப்போ 2% ரீகாம்பினேஷன்னா 2 சென்டிமார்கன் அவ்வளோதான் கான்செப்ட் ஓகே அது அப்படியே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மேப் யூனிட்ஸ் சொல்லுவோம் பாருங்க அது வந்து லிங்கேஜ் மேப் அப்படி பார்க்க ஞாபகம் இருக்கா லிங்கேஜ் சொன்னானே ஒரே குரோமோசோம் ஜீன் பக்கத்தில் இருக்கும் அதான் லிங்கேஜ் அதே தூரமாக இருந்துச்சுன்னா இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் ஞாபகம் இருக்கா இதெல்லாம் அப்படியே பார்த்தது தாண்டா வெரி குட் சூப்பர் ஸோ ஜெனடிக் மேப்பிங்கோட யூஸ் பாருங்க டிட்டர்மைன் ஜீன் ஆர்டர் கண்டுபிடிக்கலாம் அண்ட் ஜீனோட பொசிஷன் கண்டுபிடிக்கலாம் அண்ட் அதுக்கூட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஓகே ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் தேர் யூஸ்ஃபுல் ப்ரெடிக்டிங் தி ரிசல்ட்ஸ் ஆஃப் டைஹைபிரிட் ட்ரை ஹைபிரிட் டைஹைபிரிட் கிராஸையும் கண்டுபிடிக்கலாம் ட்ரை ஹைபிரிட் கிராஸையும் கண்டுபிடிக்கலாம் புரிஞ்சுதா அது போக எனக்கு மொத்தமா ஜெனடிக் காம்ப்ளெக்சிட்டி ஈஸி கண்டுபிடிக்கலாம் ஒரு ஜீனோட லொகேஷன் வச்சு நீ கண்டுபிடிக்கலாமா இல்லையா நல்லா யோசிப்பார் 2 ஜீன் பக்கத்தில் இருக்குன்னா என்ன ஆகும் கிராசிங் ஓவர் நடக்காது அப்போ கிராசிங் ஓவர் நடக்காதுன்னா அந்த ஜீனுக்கு ஓகே இந்த ரிசல்ட் தான் வரும் நம்மளே கண்டுபிடிச்சலாமே இப்போ டைஹைபிரிட்க்கு 9:3:3:1 ரேஷியோ தான் வரணும் ஆனால் வேற ரேஷியோ வருதுன்னா ஓகே அப்போ டைஹைபிரிட்ல ஜீன் லொகேஷன் வேற மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் சிம்பிள் புரியுதா இதான் பேசிக் ஐடியா கிளியரா எஸ் அடுத்து ஆனியோப்ளாய்டி பற்றி கேட்டிருக்காங்கடா இம்பார்ட்டன்ட்ரா நல்லா கவனிங்க ஆனியோப்ளாய்டி பற்றி கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் இல்லை நம்ம நிறைய 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் பார்த்துருக்கோம் ஓகே நல்லா பாருங்க இந்த ப்ளாய்டி ரெண்டாக பிரிக்கிறேன் ஒருத்தர் ஆனியோப்ளாய்டி இன்னொருத்தர் யூப்ளாய்டி ஓகே இந்த ஆனியோப்ளாய்டியை ரெண்டாக பிரிக்கும் போது எனக்கு ஹைப்பர் ப்ளாய்டி இன்னொருத்தர் ஹைப்போப்ளாய்டி ஓகே ஆனியோப்ளாய்டி என்ன சொன்னானு மொத்த செட்டில் ஒருத்தரோ 2 பேரும் கம்மியா இருப்பானுங்க ஓகே மொத்த 23 செட்ல 2வது இடத்துல ஒருத்தன் கம்மியா இருக்கலாம் 3வது இடத்துல ஒருத்தன் ஜாஸ்தியா இருக்கலாம் அதான் நம்ம சொல்லுவோம் ஆனியோப்ளாய்டி அப்போ இந்த ஆனியோப்ளாய்டியில 2 கம்மியா இருக்கிறது எல்லாம் ஹைப்போல வரும் ஜாஸ்தியா இருக்கிறது எல்லாம் ஹைப்பர்ல வரும் புரிஞ்சுதா ஹைப்பர்ங்கிறது ஜாஸ்தி ஹைப்போங்கிறது கம்மி அப்போ இங்க பாருங்க 2n+1 அப்போ 2n இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இடத்துல 3 எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு அர்த்தம் நான் இன்னும் தெளிவா சொல்ல கேளுங்க 2n+1 பாருங்க 1 2 இப்படி இருக்கணும் என்ன ஆகுது ஒரு இடத்துல எக்ஸ்ட்ராவா இருக்கு இதுதான் 2n+1 ஓகே புரியுதா இதே மாதிரி நீ ஆட் பண்ணிட்டு போனா வேலை முடிஞ்சது 2n+1+1 +2னா 2 இருக்கும் +2 2 இடத்துல 2 இருக்கும் புரிஞ்சுதா அடுத்து +3னா 3 இருக்கும் +3+3னா 2 இடத்துல 3 இருக்கும் கிளியரா கிளியரா பசங்களா லோகநாயகி So how many creative one words can be expected? Generally it is very less, okay, but you'll have to prepare. Creative questions we can't rely on few questions. Technically you'll have to read everything. Okay, if creatives is very difficult, நீங்க எல்லாமே படிச்சா எழுத முடியும். But still சில high weightage concepts, repeated concepts எல்லாம் வச்சிட்டு நம்ம கொஞ்சம் creative ஆட create பண்ணிருக்கோம். So அந்த creative 1 mark section கொடுத்திருக்கோம். கண்டிப்பா பாருங்க சரியா? இப்போ ஹைப்ரான கம்மி இப்போ 2 எடுக்க வேண்டிய இடத்துல 1 தான் இருக்கு இங்க நல்லா பாருங்க மோனோசோம் எப்படி வரும் இங்க 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 இருக்க வேண்டிய இடத்துல ஒருத்தங்க இருக்க மாட்டான் இப்படி தான் இருப்பான் இங்க ஒருத்தனை காணோம் இவன் தான் மோனோசோமி புரிஞ்சுதா சோ கம்மியாகிறது எல்லாமே ஹைப்போல வந்துரும் ஜாஸ்தியாகிறது எல்லாம் ஹைப்பர்ல வந்துரும் கிளியர் இப்போ அப்படியே பாத்தீங்கன்னா யூப்ளாய்டி வாங்க யூப்ளாய்டிங்கிறது மொத்த செட்டே மாறும் இங்க எப்படின்னா செட்ல ஒருத்த மாறுறான் அவன் மொத்த செட்டே மாறுவான் ஹாப்ளாய்டுங்கிற செட் என்னவா மாறும் டிப்ளாய்டா மாறும் ட்ரிப்ளாய்டா மாறும் ஓகே அப்புறம் மோனோப்ளாய்டு ஆட்டோபோலிப்ளாய்டு ஆலோபோலிப்ளாய்டு ஆலோ ட்ரிப்ளாய்டு டெட்ராப்ளாய்டு கிளியரா ஃபைன் ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் நம்ம தெளிவா பார்த்துருக்கோம்டா டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க எனி டர்ம் யூ கேன் ஆஸ்க் ஓகே எனி டவுட் கேளுங்க we have discussed several times but still if you have any doubt please let me know புரிஞ்சுதா சூப்பரா வெரி குட் அடுத்து Sutton and Boveri concept அடுத்த முக்கியமான கேள்விடா Sutton and Boveri concept பாத்துறோமா Sutton and Boveri concept பாத்துறோமா எஸ் ஒரு ஈஸி கான்செப்ட் பாருங்க பேசிக்கா குரோமோசோம்ஸ் என்ன பண்ணுது எங்க இருக்கு யாரை கூப்பிட்டு வராங்க அதெல்லாம் மொத்தமா கவர் பண்றது Sutton and Boveri பாருங்க salient features of chromosomal theory of inheritance first somatic cells of organisms are derived from the zygote by repeated cell division நமக்கு தெரிஞ்ச விஷயம் கரெக்டா இல்லையா ஒரு செல் வந்து டிவைட் ஆகி உனக்கு என்ன கிடைக்குது உனக்கு தேவையான
somatic cells கிடைக்குது. நமக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்து இதுல வந்து ரெண்டு செட் இருக்குடா. ஓகே, ஒரு செட் வந்து அம்மா கிட்ட இருந்து வரும், அது நமக்கு தெரியும். இன்னொன்னு அப்பா கிட்ட இருந்து வரும், நமக்கு தெரிஞ்சதே தீரியே கொடுத்துருப்பானுங்க. ஓகே, these two chromosomes constitute the homologous pair. புரிஞ்சுதா? அப்பா கிட்ட இருந்து ஒரு செட் வரும், அம்மா கிட்ட இருந்து இன்னொரு செட் வரும். இவங்க ரெண்டு பேர் சேர்றது தான் ஹோமோலோகஸ்னு சொல்றாங்க. Clear? Got it? So chromosome retain their structure, uniqueness and individuality throughout the life cycle of an organism. Each chromosome carries specific determinants or Mendelian factors which are now termed as genes. Same genes na enna theriva explain பண்றாங்க. The behavior of chromosome during the gamete formation provides evidence of the genes of factors located on chromosome. ரொம்ப ஈஸி. அதாவது இந்த குரோமோசோம் படி பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த alleles வந்து செப்பரேட் ஆகி ஃபார்ம் ஆகும். கரெக்டா இல்லையா? மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும், மேல் கிட்ட இருந்து வாங்கி ஃபீமேல் கிட்ட இருந்து வாங்கி அது சேர்ந்து அப்புறம் செப்பரேட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அதுதான் இவர் சொல்றாரு. நமக்கு என்ன கான்செப்ட் தெரியுமோ அது அப்படியே தியரிட்டிக்கலா கொடுத்துருக்காரு. சிம்பிள். கிளியர்? புரிஞ்ச பசங்களா? புரிஞ்சது இமோஜி போடுங்க பார்ப்போம். இல்லை டவுட்னா கேளுங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன வேர்ட் டவுட்னா கண்டிப்பா கேளுங்க. சூப்பர். அடுத்து பாப்போமா? How Sharbati Sonoro was developed by Dr. M.S. Swaminathan. Sharbati Sonoroங்கிற இந்த விட எப்படி அவர் உருவாக்குனாரு பாத்துருவோமா? Yes. Sharbati Sonora, a high-yielding amber grained wheat variety, was developed by Dr. M.S. Swaminathan and his team in the mid-1960s using mutation breeding. Mutation breeding concept is mutation breeding. Okay, அப்ப mutation பண்ணிருக்காரு. மியூட்டேஷன் பண்ணி அவர் என்ன பண்றாரு, புது பிரீடை உருவாக்கி இருக்காரு. அப்படி என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அந்த சீட் இருக்குல்ல, அந்த ரெட் கிரெயின்ட் மெக்சிகன் வெரைட்டியான சொனோரோ 64 வந்து காமா ரேடியேஷன் கொடுக்குறாரு. அப்ப காமா ரேடியேஷன்ஸ் மியூட்டேஷனை காஸ் பண்ண நமக்கு தெரியும். அப்ப அந்த காமா ரேடியேஷன் கொடுத்தோன்னா என்ன ஆகுது, அந்த இடத்துல ஜெனட்டிக் சேஞ்ச் கொண்டு வந்து இதுல புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகுது. அண்ட் அந்த கிரெயின் கலர் மாதிரி அதை ஒஃபிஷியலா 1967 அப்ரூவ் பண்றாங்க. புரிஞ்சுதா? ஓகே, கிளியர்? எஸ், பசுமை புரட்சி தந்தை. வெரி குட் பசங்களா, புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கா? டவுட் இருக்காடா? டவுட் இல்ல நம்புறேன். ஓகே, சூப்பர். அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி முடிச்சிருவோமா? ஈஸி சாப்டரா, குயிக்கா முடிச்சிடும். சரி, ஹை வெயிட்டேஜ் இருக்கு, நம்ம ஈஸியா பார்க்கலாம். What are the materials used to grow microorganisms like spirulina? Spirulinaங்கிறது என்னது? குயிக்கா சொல்லுங்க. நம்ம இது படிச்சோம். குயிக்கா சொல்லுங்க. வாட் இஸ் ஸ்பைருலினா? ஃபாஸ்டா சொல்லுங்க பாப்பா, ஃபாஸ்டா சொல்லுங்க. வாட் இஸ் ஸ்பைருலினா? உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கோம், கமெண்ட் தான் வெயிட் பண்ணிருக்கேன். டக் 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 ஃபாஸ்டா வரணும். சிஸ்டம்ல கண்ணு தெரியாது, அதனால இங்க இதுல பார்த்துட்டு இருக்கேன். சரியா? என்னடா யாருக்குமே தெரியலடா எஸ்சிபி? என்ன சோகமாக்காதீங்கடா. நம்ம கிளாஸ் எடுத்தோம், எஸ்சிபி எல்லாம் தெளிவா எடுத்தோம். ஓ சாரி, எஸ்சிபி நானே சொல்றேன். ஷிட். ஓகே, ஸ்பைரல் இஸ் நதிங் பட் எஸ்சிபி இஸ் நதிங் பட் சிங்கிள் செல் புரோட்டீன். ஓகே, வெரி குட். நானே சொல்லிட்டேன், மன்னிச்சா. நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்குள்ள சொல்லிட்டீங்க. வெரி குட். ஓகே, அப்ப ஸ்பைரலாங்கிற இந்த எஸ்சிபியை எப்படி க்ரோ பண்றாங்க? அது க்ரோ பண்றது என்ன குதிரை கொம்பான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இட் இஸ் நாட் an astrophysics. we'll see that. பாருங்க, it can be grown easily on material like waste water. நமக்கு நிறைய இருக்கே waste water. பொட்டேட்டோ ப்ராசஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்டார்ச் இருக்கும், பொட்டேட்டோ வந்து ப்ராசஸ் பண்ண வேஸ்ட் வருது ஸ்டார்ச்சுங்க, அது. அண்ட் இந்த மொலாஸ், அனிமல் மேன்யூர், சீவேஜ், இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பைரலை லார்ஜ் குவான்டிட்டிஸில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதான் ஸ்பைரலோட அட்வான்டேஜ். ஓகே சார், அப்போவே போட்டு உங்களுக்கு வர லேட். ஆமாம், எனக்கு வந்து லேட் ஆகுது. எஸ் எஸ் அனிலா, ஐ ஃபர்காட் யுவர் நேம். அனிலா, வாட் இஸ் யுவர் நேம்? ஷாலினி, கரெக்ட். எஸ் எஸ் ஷாலினி, கரெக்ட்.
அடுத்து how do you know about the word PBr 322 பாத்துருவோமா? PBr 322 பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Are you guys ready? நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஈஸிடா பாருங்க. PBr 322 is a reconstructed plasmid. Is a reconstructed plasmid and most widely used as a cloning vector. நம்ம ஆளுங்க என்ன பண்றானுங்க, சரி இந்த வெக்டர் எப்படி விட்டு சரிபடான்னு சொல்லிட்டு அதை எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்புறமா அது குளோனிங் வெக்டரை யூஸ் பண்றாங்க. ஓகே, அப்படி என்ன பண்றாங்கன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல வந்து மொத்தம் 4361 பேஸ் பேர்ஸ் இருக்கு. 4 3 6 1. ஓகே, Pங்கிறது என்ன டினோட் பண்ணுது? பிளாஸ்மிட். P ஃபார் பிளாஸ்மிட், B ஃபார் பாலிவர், R ஃபார் ராட்ரிகஸ். புரிஞ்சுதா? B ஃபார் பாலிவர், இந்த ராட்ரிகஸ் பேர் நல்லா ரொம்ப பிடிக்கும் அந்த பேர், பாலிவர் ராட்ரிகஸ். The scientists developed this plasmid. The number of plasmid developed from their lab 322. It contains இல்ல என்ன இருக்குன்னு பாப்போம்டா. டேய் பசங்க மறந்துடாதீங்க, PBr 322 டயகிராம் தயவு செஞ்சு வரைஞ்சு பாத்துறீங்களா? தயவு செஞ்சு வரைஞ்சு பாருங்க. டயகிராம் சைஸ்ல தலையாடி சொல்லியிருப்பேன். கண்டிப்பா அந்த கேள்வி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நல்லா வரைஞ்சு பாத்துருங்க. ஓகே, PBr 322 ஒவ்வியோ டயகிராம் தயவு செஞ்சு வரைஞ்சிருங்க. கிளியர்? எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் ஒரு ஜீன் இருக்கு, டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் ஒரு ஜீன் இருக்கு. இது ரெண்டு யாருன்னா ஆன்டிபயோட்டிக்ஸோட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் தான். சரி, இது ரெண்டுமே இருக்கு. இவங்க என்ன பண்றானுங்க, ரெகனேஷன் சைட்ஸ் ஃபார் செவரல் ரெகனேஷன் என்சைம்ஸ் ஆட் பண்றதுக்காக ஹிண்டி3 ஈக்குவார்பன் மாதிரி நிறைய சைட்டும் இருக்கு. புரிஞ்சுதா? ஸோ பேமச்சுவன், சால்வன், PVU2, PST1, கிளாவன், ORI பாருங்க. ORI நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ORIங்கிறது ஒரிஜினல் ஆஃப் ரெப்ளிகேஷன். அது இல்லாமல் குளோனிங் வெக்டர் வேலையே செய்யாது. அப்போ அதுவும் இருக்கு, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸும் இருக்கு. ஓகே, அப்போ ROPங்கிறது கோர்ஸ் ஃபார் ப்ரோட்டீன் இன்வால்வ் இந்த ரெப்ளிகேஷன் பிளாஸ்மிட். சில பிளாஸ்மிட்ஸ்க்கு என்ன வேணும்னா ப்ரோட்டீன்ஸ் ஹெல்ப்புக்கு வேணும். அந்த ப்ரோட்டீன்ஸ் உருவாக்கக்கூடிய ஜீன்ஸ் தான் ROP. இது மொத்தமாக ஜீன்ஸ் தான். கிளியரா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதாடா? டவுட் இருக்காடா உங்களுக்கு? இப்போ புரிஞ்சுதா? ஓகேவா? யாருக்கும் டவுட் இல்லை என்று நம்புகிறேன். கிளியரா இருக்கா? புரிஞ்சுதா? ஈஸி क्वेश्चन. அடுத்த கேள்வி, 3 significance of ploidy. 3 significance of ploidy. இதை நம்ம ஆல்ரெடி 2 மார்க்ஸ்லயே பார்த்திருக்கோம். என்ன என்சைம்ஸ் மறந்து போகுது உனக்கு? என்ன என்சைம் சொல்ற? யூ மீன் பேமச்சுவன், சால்வன், PU1, PST அதை சொல்றியா? ஒன்ஸ் மட்டும் எழுதி பாடுறான். ஒன்ஸ் எழுதி பாரு, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இல்லாமல் எங்கே போக போகுது? நீ நிமோனிக் படிக்கலாம். நிறைய நிமோனிக் படிச்சு அந்த நிமோனிக் ஞாபகம் இல்லாமல் இருக்கு நிறைய பேருக்கு. அதனால் அது யோசிச்சு படி, சரியா? பசங்களா, ப்ளாய்டி சிக்னிஃபிகன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நேற்று. ஞாபகம் இருக்கா? 2 மார்க்ல பார்த்து பாருங்க. விகரஸா இருக்கும், மோர் அடாப்டபிள் தன் டிப்ளாய்ட்ஸ். ஏன்னா ஜாஸ்தியா இருக்கானுங்க, ப்ளாய்டிஸ் ரொம்ப நிறைய இருக்கு. அடுத்து லார்ஜர் ஃப்ளவர் இருக்கும், லாங்கர் ஃப்ளவரிங் டியூரேஷன், அதையும் பார்த்தாச்சு. இன்க்ரீஸ் இன் ஃப்ரெஷ் வெயிட் டியூ டு மோர் வாட்டர் கண்டென்ட், அதையும் பார்த்தாச்சு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், எவல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கலாம், டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ் இருக்கா இல்லைங்கன்னு கண்டுபிடிக்கலாம். இது நம்ம நேத்தே பார்த்த கொஸ்டின், என் கூட சேர்த்து படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிளியரா? ஓகே. ட்ரேக் நாங்கள் எல்லாமே எப்படி தான் படித்தோம்? நான் சொல்கிறேன், நான் எப்படி படித்தேன்னா எழுதி தான் படிப்பேன். சில என்சைம், சில வேர்ட்ஸ் ஞாபகம் வரலன்னா மனசுக்குள்ள சொல்லி பார்ப்பேன், ரெவிஷன் பண்ணுவேன். எழுத முடிஞ்சால் எழுதுவேன். எழுத முடியாத சூழ்நிலை, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிருக்கேன், பைக்கில் போயிட்டுருக்கேன், அப்போ நான் ஞாபகம் வச்சுன்னா ஐ ஹேவ் டு திங்க், ஐ ஹேவ் டு ரீதிங்க். ஓகே, எஸ், சூப்பர் தான். அடுத்து படிப்போமா? ரெடியா? அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் BT cotton. ரெடியா கைஸ்? Are you ready? Advantages and disadvantages of BT cotton. முடிச்சிரோமா? பாத்துரோமாடா? ரெடியா? சூப்பர். பசங்களா, BT காட்டன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. BT காட்டன் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. BTங்கிறது என்னன்னா பயோடெக்னாலஜியில் பெசிலஸ் துரிஞ்சென்சிஸ். ஓகே, BTங்கிறது என்ன மீன் பண்றாங்க? பெசிலஸ் துரிஞ்சென்சிஸை மீன் பண்றாங்க. இவங்க நல்லா பாருங்க. அட்வான்டேஜஸ், நல்ல ஈல்டு வரும். ஏன்னா இந்த பெசிலஸ், ஓகே நான் ஃபர்ஸ்ட் பேசிக் பிரின்சிபல் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெசிலஸ் துரிஞ்சென்சிஸ் காட்டனுங்கிறது என்னன்னா, எனக்கு இந்த காட்டன் வளர்த்தும் போது நிறைய வார்ம் இருக்கு, பால் வார்ம், ரவுண்ட் வார்ம், நிறைய வார்ம் இருக்கு.
புழுக்கள் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, என் காட்டனை வந்து சாப்பிட்டு 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 எனக்கு ஈல்டு எல்லாம் கம்மி பண்ணி விட்டுறானுங்க. அப்போ இவங்களை கொல்ல வேண்டியது என்னோட கடமை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல பெசிலஸ் துரிஞ்சன்ஸ்னு ஒரு பாக்டீரியல் ஸ்போர் இருக்குது, அதை வாங்கி போடுறேன். இதை வாங்கி போடும்போது என்ன ஆகுது, இந்த வார்ம் வருது. இந்த வார்ம் வந்து சாப்பிட்ட உடனே இந்த பாக்டீரியல் ஸ்போர் உள்ளே போய் அந்த வார்மோட கட்டை எல்லாத்தையும் முடிச்சுட்ரும். ஓகே, முடிச்சுட்ரும். அப்படி முடிச்சுடும்போது அந்த பாக்டீரியா இறந்துடும். பாக்டீரியா இல்லை, அந்த வார்ம் இறந்துடும். அப்போ எனக்கு என்னோட காட்டன் பிளான்ட் சேவ் ஆயிடுது. ஸோ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஈல்டு ஜாஸ்தியாக இருக்குது. இன்க்ரீஸ் டு எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் பால்வார்ம்ஸ். அடுத்து ஈல்டு பாருங்க, யூசேஜ் ஆஃப் இன்செக்டிசைட் ரெடியூஸ்ட். இன்செக்ட் தான் இல்லையே, அதே செத்துருச்சு, அதுக்கு இன்செக்ட் யூஸ் பண்ணோம். மூணாவது, காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன், அதாவது நான் கல்டிவேட் பண்ணுறதுக்கான காஸ்ட் கம்மியாயிடுச்சு. அடுத்து பாருங்க, கல்டிவேஷன் கம்மிடா, ஆனால் பிடி காட்டன் சீடு நான் வெளியே விற்கும்போது அது காஸ்ட்லியே விற்கிறேன், வெளியே வாங்குறதுனால கஷ்டமாக இருக்குது. ஓகே, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், புரியுதா? ஓகே, ஏன்னா இந்த பாக்டீரியல் ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தானே. அதில் யூஸ் பண்ணி நான் கல்டிவேட் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகுது, எனக்கு பிடி காட்டன் சீட்டை வெளியே விற்கும்போது லாபத்தில் விற்கும்போது அவனுக்கு நஷ்டம், வாங்குறது நஷ்டம். ஏன்னா ஹை ப்ரைஸ். ரிமைன் எஃபெக்டிவ் பண்ணி 120 days, 120 நாள் மட்டும்தான் எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் எஃபெக்டிவ் கம்மியாகும், திருப்பி நீ வாங்கிட்டே இருக்கணும். அடுத்து இன்ஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட், அதாவது நீ பண்ணது வந்து சில வார்ம்ஸ் தான் பாதிக்கும். ஓகே, காட்டன் வார்ம் இருக்கக்கூடிய பால் வார்ம், ரவுண்ட் வார்ம் தான் மாட்டோம். நிறைய டைப் இருக்குது அதில், ஜாசிட்ஸ், ஆஃபிஸ், இவனுங்களாம் இப்போவும் நம்ம காட்டனை கொள்ளக்கூட திறமை இருக்குவாங்க. ஓகேவா, இனிஷியலி இப்போ நம்ம பண்ணது வந்து பால் வார்ம்ஸ், ரவுண்ட் வார்ம்ஸ் மட்டும்தான் கொள்ளும். ஆனால் அதை தவிர அஃபெக்ட்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. அவனுங்களாம் நம்ம திருப்பியும் தே கேன் அஃபெக்ட் ஆர் கிராப். கிளியர்? அண்ட் அஃபெக்ட்ஸ் பாலினேட்டிங் இன்செக்ட்ஸ் அண்ட் தஸ் ஈல்ட். பாலினேட்டிங் இன்செக்ட்ஸ் இங்கே மாற்றனால ஈல்டு நமக்கு சின்ன ஒரு பிரச்சனையே இருக்குது திருப்பியும். கிளியரா? கிளியர்? யாழ்னி பால் வார்மை கண்ட்ரோல் பண்ணும்டா, சரியா? பால் வார்மை கண்ட்ரோல் பண்ணும், இந்த அஃபிட்ஸ், ஜாசிட்ஸ் அண்ட் ஒயிட் ஃப்ளைஸை கண்ட்ரோல் பண்ணாது. சார் நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன் சார், பரவாயில்லையா சார்? பரவாயில்ல, ஜாயின் பண்ணுங்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் சாப்டர்ஸ் கவர் பண்ணுவோம். ஓகே, நம்ம 10 o'clock ஆரம்பித்தோம். வி ஹவ் கவர்ட் டில் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ், இட்ஸ் கோயிங் அண்ட் வி கோ டு நெக்ஸ்ட் சாப்டர். ஓகே, கிளியர்? சூப்பர்ரா, வெரி குட் வெரி குட் வெரி குட். எஸ், அடுத்து ரைட் வந்து வேரியஸ் அப்ளிகேஷன் எஸ்சிபி பார்த்துருவோமா? எஸ்சிபி என்ன சொன்னானு, அதாவது உனக்கு கம்மியான பட்ஜெட்டில் கம்மியான குவான்டிட்டியில் நிறைய ப்ரோட்டீன் கிடைக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் திங், ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட். இது நீ என்ன பண்ணலாம், காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணலாம். ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின், ஏன்னா ஹெல்த்தி ஹேர் ஸ்கின் எல்லாமே ப்ரோட்டீன் தான். அப்போ நீ சாப்பிட்ற ப்ரோட்டீன் பொறுத்து எல்லாமே இருக்கும். ஸோ அது இருக்குது. அடுத்து பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம், ஏன்னா அந்த சிக்கனுக்கு நல்லா ஃபீடு கொடுத்தா சிக்கன் சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கனுக்கு ஃபீடு என்ன வேணும், ப்ரோட்டீனாக கொடு. அடுத்து இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி இட் கேன் பி கேரியர் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் அரோமா, thickcommons, vitamin, emulsifying agent, improve the nutritive value of baked products and ready to serve meals. என்ன பண்ணலாம், நல்லா யோசிடா. ப்ரோட்டீனுக்கு சாப்பிடலாம், பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி கொடுக்கலாம், ஹெல்த்தி ஹேர் ஸ்கின் காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணலாம், அண்ட் இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ணலாம், பேக்கரிஸ்லையும் யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த ப்ராசஸிங் ஆஃப் பேப்பர் அண்ட் லெதர் ஆஸ் ஃபோம் ஸ்டெபிலைசர்ஸ், நான் பேப்பர் அண்ட் லெதர் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? ஸோ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட்டு தான் இந்த எஸ்சிபி. கிளியர்? பிடிசி ஆரம்பிப்போமா? ரெடியா இருக்கீங்களா பசங்களா? பிடிசி வில் ஸ்டார்ட். அவ்வளோ முடிச்சலாம்டா. இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 கொஸ்டின் தான், 25 கொஸ்டின் தான் மேக்ஸிமம், முடிச்சிடலாம். சரியா? ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இப்போ தண்ணி குடிக்கணும். கொஞ்சம் தண்ணி குடிங்க. எஸ் பசங்க, குடிச்சிட்டீங்களா? கிளியராடா?
பார்ப்போமா? எஸ், சூப்பர்ரா. ஃபைன். ஸோ கிவ் an account on cryopreservation. cryopreservation ஒரு முக்கியமான கொஸ்டின். தெளிவா சொல்ற கேளுங்க. யா, cryopreservationக்கு இன்னொரு பேரு cryo conservation. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லிட்டா, நான் என்ன பண்ண போறேன், எனக்கு சில விஷயங்களை ஸ்டோர் பண்ணும். அதனால அந்த விஷயத்தை -196 டிகிரி செல்சியஸ்க்கு ஸ்டோர் பண்ண போறேன். நல்ல கவனிங்க பசங்களா. நமக்கு தெரியும், ஒரு 10 டிகிரி ஆனாலே நமக்கு ஒரு மாதிரி ஆகும். 2 டிகிரி 3 டிகிரி ஆனாலே நமக்கு கோல்டு ஜாஸ்தியாக இருக்கும். -10 -20 -196 அந்த இடத்த நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் கேட்டிங்கன்னா, எனக்கு தேவையான ப்ராடக்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும், அழியாது, ஃப்ரீஸ் ஆயிரும். அப்போ எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மெதுவாக -196 -186 மாற்றி 76 மாற்றி 66 மாற்றி டெம்பரேச்சர் கம்மி பண்ணி கொண்டு வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? கிளியரா பாருங்க. என்னென்ன சால்வ் பண்ணலாம்? எவ்ரிதிங் யூ கேன் ஸ்டோர். புரோட்டோபிளாஸ்ட், cell, tissue, organelles, exosomes, matrix, enzymes, or any of the biological materials are subject to preserving by cooling to a very low temperature of -196 degrees Celsius using a liquid nitrogen. That is a cryofuel. Okay. At this extremely low temperature, any enzymatic or chemical active biological material will be totally stopped, not dead. It will be stopped, and this leads to the preservation of material in dormant status. தூங்குற மாதிரியே இருப்பானுங்க. Clear? Later these materials can be activated by bringing to room temperature slowly. கொஞ்சமா room temperature கொண்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஏஜென்ட்ஸ் வேணும். dimethyl sulfoxide, glycerol or sucrose are added before the cryopreservation process. These protective agents are called as cryoprotectants since they protect the cells or tissues from the stress of freezing temperature. Clear? Easy peasy question. என்ன பண்ணுறேன்? ஸ்டோர் பண்ணுறேன், அழகாக ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கிறேன். எதில் பண்ணுறேன்? -196 பண்ணுறேன். க்ரையோஜெனிக் ஃபியூலான லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணுறேன். அது போக சில அடிட்டிவ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அழகாக ப்ரிசர்வ் பண்ணுறேன். புரிஞ்சுதா? ஓகே, ஈஸி. கேன் வி ப்ரிசர்வ் அவர் செல்ஃப்ஸ்? எஸ், யூ கேன் ஆல்சோ ப்ரிசர்வ் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக லிக்விட் நைட்ரஜனை வாங்கி ஒரு -196 டிகிரி செல்சியஸில் நம்ம அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆர்டிஃபிஷியல் சீடோட அட்வான்டேஜ் பார்த்துருவோமா? அவ்வளோதான்டா, சூப்பர். ஓகே, ரெடி, கிளியர். அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? ஆர்டிஃபிஷியல் சீடோட அட்வான்டேஜ். ஆர்டிஃபிஷியல் சீட்னா என்ன? கிளியரா வச்சு பார்ப்போமா? மிஸ் கவனிங்க. ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ஆர் மெனி அட்வான்டேஜ். அதாவது நான் வந்து இந்த உண்மையான சீடு எடுக்கிறப்ப நான் ஆர்டிஃபிஷியல் சீடை வச்சு நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, நான் என்ன பண்ணலாம்? அழகாக ஸ்டோர் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல்ஸ் கேன் ப்ரொடியூஸ் அட் எனி டைம் அட் லோ காஸ்ட். கம்மி ப்ரைஸில் நிறைய ஆர்டிஃபிஷியல்ஸ் உருவாக்க முடியும். They provide an easy method to produce genetically engineered plant with disabled trees. நேச்சுரலாகவே இருக்கிற சீடுக்கு அதோட கேட்டஸாக இருக்கும். நான் உருவாக்குற சீடுக்கு நான் பிடிச்ச மாதிரி கேட்டஸை உருவாக்கலாம். டிசேபிள் ட்ரேட்ஸில் கேட்டஸை உருவாக்கலாம். புரிஞ்சுதா? சார் உங்கள் பேர் சொல்லிட்டு செஞ்சிட போகிறாங்க சார். அதை ஈஸியாக பண்ண முடியாதுடா. ஓகே, ஏன்னா நம்ம ஹியூமன் பாடிக்கு நிறைய காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஹார்ட்டாக இருக்கட்டும், பிரெயின், இது எல்லாமே ஃப்ரீஸ் ஆகணும்னா உனக்கு இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஸ்டாப் ஆகணும். சம்டைம்ஸ் கேன் லீட் டு கோமா டெத். அப்போ இந்த எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி ஸ்லோவாக கம்மி பண்ணி அப்புறமா ஃபியூலை ஸ்டோர் பண்ணி அப்புறமா நம்ம ரிட்ரைவ் பண்ணும்போது அதே எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கொடுத்து ரிட்ரைவ் பண்ண பார்க்கணும். ஸோ இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ், நாட் ஈஸி ஆஸ் யூ திங்க். ஓகே பசங்களா, நம்ம வந்து இப்போ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட 3 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். மீதி கொஸ்டின் ஆல்ரெடி முடிச்சாச்சு. 10 மணிக்கு ஆரம்பிச்சது. இப்போ பிளான்ட் டிஷ்யூலேருந்து நம்ம மற்ற சாப்டர் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ யூ கேன் ஜாயின். சரியா? ஓகே, ஸோ எனக்கு பிடிச்ச ட்ரேட் வச்சு பண்ணலாம். அண்ட் ஜெனரேட்டிவ் பிளான்ஸ் ஈஸியாக டெஸ்ட் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல்ஸ் நிறைய இருக்குது, ஸோ ஈஸியாக பண்ணலாம். They can potentially store for a long time under cryopreservation method. Again, artificial seed produces identical plants. எனக்கு எப்படி என் பிளான்ட் வேணுமோ அதே மாதிரி பிளான்ட் எனக்கு பல லட்சங்கள் உருவாக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே, the period of dormancy of artificial seed is greatly reduced, hence growth is faster with the shortened life cycle. Clear? புரிஞ்சுதா? நான் டார்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து என்ன பண்ணலாம் பாருங்க,
பயங்கரமாக கம்மி பண்ணுறேன். இப்போ நல்லா யோசிச்சு ஒரு சீடு இருக்குது, அந்த சீடு நீ போட்டோன்னா உனக்கு செடி ஆகிருமா? கண்டிப்பாக இது அந்த சீடு உள்ளே போய் அந்த சீடுக்கான ஆக்டிவேஷன் நடந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து வரும். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் மூலமாக அந்த லைட்டாக வருது ரொம்ப நேரம் வருது, அந்த ரொம்ப நேரத்தை கம்மி பண்ணலாம். அந்த அது டார்மென்சி பீரியட்னு சொல்லுவோம், அந்த ஸ்லீப்பிங் பீரியட். அந்த ஸ்லீப்பிங் பீரியட் ஈஸியாக கட் பண்ணலாம். கட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், வளர்த்தலாம். புரிஞ்சுதா? எஸ் பசங்களா, அப்ளிகேஷன் ஆஃப் somatic embryogenesis, this question is again highly repetitive கேட்டே இருந்தாங்க. நம்ம நேத்தே பார்த்த கொஸ்டின் தான்டா. anybody remembers? anybody have any query? clear தான இந்த கொஸ்டின்? somatic embryos என்னன்னு பார்த்தோம், கேலஸ் என்னன்னு பார்த்தோம். கேலஸ்ல இருந்து அன்டிஃபரன்ஷியேட் செல் அப்படியே டிஃபரன்ஷியேட்டா மாறும்போது வரக்கூடிய அந்த எம்ப்ராய்ட்ஸ் பேர் somatic embryosங்கிறது பார்த்தோம். கரெக்டா? புரிஞ்சுதா? clear? Now we are going to start the principles of ecology chapter. Ready? Principles of ecology chapter. புரிஞ்சுதா பசங்களா? ஆரம்பிப்போமா? கடன் மெசேஜ் போடுங்க பாப்போம். ஃபாஸ்ட் மெசேஜ் போடுங்க. பாத்துருவோமா? எஸ், சூப்பர். யா, கிளாடோடு ஒன்று, ஃபைலோடு ஒன்று. இப்போ கிளாடோன்னா பாருங்க, மாடிஃபைட் ஸ்டெம். ஃபைலோடுங்கிறது மாடிஃபைட் பீட்டியோல். நல்லா பாருங்க, ஸ்டெம்மு தெரியும், அந்த ஸ்டெம்மு மாடிஃபை ஆகிறது கிளாடோடு. ஸ்டெம்மு மாடிஃபை என்னவா மாறும் பார்ப்போம். ஃபைலோடுங்கிறது என்னன்னா இந்த லீஃப் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம், அதாவது பீட்டியோல். இந்த இலை இருக்குல்ல, இலை மாங்காம இருக்கு இல்லை, இந்த இலையில வரக்கூடிய இதுதான் பீட்டியோல். இது மாடிஃபை ஆகிறது தான் ஃபைலோட். கிளியர்? அப்போ இதோட வேலை என்ன? பெர்ஃபார்ம்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். இதோட வேலை ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ இந்த பர்டிகுலர் லீவ்ஸ் எல்லாமே மாடிஃபை ஆகி ஸ்டெம்மா மாறாம ஸ்பைன்ஸா மாறி இருக்கும். ஸ்பைன்ஸ். ஓகே, அங்கே லீவ்ஸே இருக்காது, அந்த லீவ்ஸ் என்னவா மாறி இருக்கும்? ஸ்பைன்ஸா மாறி இருக்கும். ஓகே, ஒன்று லீவ்ஸ் எல்லாமே மாறி இருக்கும், கொஞ்சம் லீவ்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஸ்பைன்ஸ் இருக்கும். இது எல்லாமே பாருங்க, உள்ள லேமினா இருக்குல்ல, இது லேமினா, இது எல்லாமே ரெடியூஸ் ஆயிருக்கு, இது எதுவுமே இருக்காது. கிளியர்? அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் ஆப்பன்ஷியா அண்ட் அக்கேஷியா. ரொம்ப ஈஸி. ஸ்டெம் மாடிஃபிகேஷன் இன்டு ஸ்பைன். அங்கே வந்து லீஃப் ஸ்டாக், தட் இஸ் பீட்டியோல் இஸ் மாடிஃபைட். ரெண்டு பேரோட வேலையும் ஃபோட்டோசிந்தசிஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஒருத்தனுக்கு லீஃபே இருக்காது, ஸ்டெம்மு மட்டும் தான் இருக்கும். இன்னொருத்தனுக்கு லீஃப் இருக்கும், உள்ள லீஃப் லேமினா இருக்காது. ஓகே, ஒருத்தன் ஆப்பன்ஷியா, இன்னொருத்தன் அக்கேஷியா. புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்து டிஸ்டிங்கிஷ் ஹேபிட்டட் அண்ட் நிஷ். நம்ம நேற்று பார்த்து கொஸ்டின் குயிக்காக பார்த்தலாம். ஈஸியான கொஸ்டின்ரா. 11th படிச்சிருக்கேன். 11th படிச்சு பார்த்துருக்கீங்களா? இதை கிளாடோடில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஓகே, அடுத்து பார்ப்போமா? எஸ், ஹேபிட்டட் என்ன சொன்ன நான்? அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் வாழக்கூடிய இடம், physical space occupied by an organism. நிஷ்ங்கிறது அந்த இடத்துல வாழ்ந்து அவன் என்ன பண்றான், ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ், அவன் என்ன ஃபங்க்ஷன் பண்றான், occupied by an organism is the same question. clear? நல்லா கவனிங்க. சேம் ஹேபிட்டட் மே பி ஷேர்டு பை மெனி ஆர்கானிசம். நான் என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? நீ ஒரு பாண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த பாண்ட்ல தவளையும் இருக்கும், ஒரு டோடும் இருக்கும், ஒரே ஹேபிட்டட்ல, ஒரே ஸ்பேஸ்ல. ஆனா தவளை சாப்பிட்ற அந்த பொருளை கண்டிப்பா டோட் சாப்பிடாது. அதுதான் நிஷ்ஷோட நேச்சர். நிஷ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஏன்னா தவளையோட இதை தவளை சாப்பிடாம டோடு சாப்பிட்டுச்சுன்னா அந்த அந்த பர்டிகுலர் ஃபுட்டு வந்து ரொம்ப கம்மியாகி ரெண்டு தவளையும் டோடும் இறந்து போகான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அந்த நிஷ் வந்து எப்பவுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். சிங்கிள் நிஷ் இஸ் ஆக்குபைட் பை அ சிங்கிள் ஸ்பீஷிஸ். புரிஞ்சுதா? ஹேபிட்டட் ஸ்பெசிஃபிக் இஸ் எக்ஸிபிட்டட் பை அன் ஆர்கானிசம். ஆர்கானிசம் மே சேஞ்ச் த நிஷ் வித் டைம் அண்ட் சீசன். சிம்பிள். ஓகே, கிளியரா? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் தான், தயவு செஞ்சு படிங்க. இதில் எது புரியாட்டியும் கேளுங்க, எனக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? What is the ecological hierarchy? Name the levels of ecological hierarchy. பாப்போமா? What is the ecological hierarchy? Name the levels of ecological hierarchy. Yes, clear? We'll start.
ஓகேடா ஃபைன். பார்ப்போமா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ எல்லா இடத்துலையும் ஹைராக்கி இருக்குல்ல, கரெக்டாக இல்லையா? ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு கிளாஸில் கிளாஸ் லீடர் இருப்பாங்க, கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க, சப்ஜெக்ட் ஹெச்ஓடி இருப்பாங்க, வைஸ் பிரின்சிபல் இருப்பாங்க, பிரின்சிபல் இருப்பாங்க, கரெஸ்பாண்டன்ட் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஹைராக்கி இருக்குது. அதே தான் இக்காலஜிலையும் இருக்குது. அதே தான் இக்காலஜி. நல்லா பாருங்கள், இக்காலஜியில் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் எல்லாம் சேர்ந்து பாப்புலேஷன், எல்லாம் சேர்ந்து கம்யூனிட்டி, ஒரு ஈக்கோ சிஸ்டம், லேண்ட்ஸ்கேப், பயோம், பயோஸ்பியர். புரிஞ்சுதா? ஆமாம், இங்கே நிறைய பேர் ஆப்சண்ட் ஆக்சுவலி. எனக்கு என்னன்னு தெரியல, மேபி அவங்க தனியாக படிக்கிறாங்களோ இல்லை படிக்க இன்ட்ரெஸ்ட்லாம் சுற்றுறாங்களோ என்னன்னு தெரியல. பட் நம்ம படிக்கிறோம், மார்க் வாங்கணும். கிளியர்? ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் நாளைக்கு உங்களுக்கு ரிப்பீட் ஆகும்போது, ஆனுவல் எக்ஸாமில் ரிப்பீட் ஆகும்போது உங்களுக்கு அப்படியே அப்படியே நல்ல வேலை படித்தவங்கிட்ட தோணும். அதனால் நம்ம என்றைக்குமே அது பாசிட்டிவ் எடுக்கணும். கிளியர்? எஸ். ஓகே, இது புரிஞ்சுதா பசங்களா? நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? வாட் இஸ் த ஆல்பிடோ எஃபெக்ட் அண்ட் ரைட் தி எஃபெக்ட்ஸ் பார்த்துருவோமா? ஆல்பிடோ எஃபெக்ட் பார்த்துருவோமா? ஃப்ரைடே நான் என்னடா, ஃப்ரைடே ஏன் வர மாட்டாங்க? ஆக்சுவலி நாளைக்கு தானே ரம்ஜான், இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு ஆகுது இல்லையே, இன்னைக்கு ரம்ஜான் இல்லையே, நாளைக்கு ஃப்ரைடே தானே. எஸ், ஓகே. பாருங்க, ஆல்பிடோ எஃபெக்ட் ரொம்ப ஈஸி. இந்த ஆல்பிடோ எஃபெக்ட் நாளைக்கு கேட்டால் நீங்கள் எழுதுவீங்க. மற்ற பசங்க எழுதுவாங்களா? கண்டிப்பாக பார்ப்போமா? யா, பாருங்க. ஆல்பிடோ எஃபெக்ட் என்றால் ஒரு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இது ஆக்சுவலி நம்ம இந்த அட்மாஸ்பியரில் குட்டி குட்டி குட்டியாக ட்ராப்லெட்ஸ் இருக்கும், ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அது நம்ம ஏரோசோல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, வாட் யூ கால் தட்? ஏரோசோல்ஸ். அதாவது சஸ்பென்ஷன் ஆஃப் த சாலிட் ஆர் லிக்விட் பார்ட்டிகல் இன் கேஸ். ஒரு கேஷியஸ் ஃபார்மில் அழகாக குட்டி குட்டியாக இருக்கிறது ஏரோசோல்ஸ். அழகாக தான் இருக்கும், அது பயங்கர ஆபத்தானவன். ஏன்னா இந்த குட்டி குட்டியாக என்ன பண்ணுவான், வர்ற சன்லைட்டை நேராக அப்படியே தள்ளி விட்டுருவான், ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவான். ஓகே, ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவான். புரியுதா? அப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த சோலார் ரேடியேஷன் உள்ள என்டர் ஆகாது. இட் ரெடியூசஸ் த டெம்பரேச்சர். ஓகே, நல்ல விஷயம். ஆனால் ஃபோட்டோசிந்தசிஸ் அடி வாங்குமே, சன்லைட் உள்ள வரலையே. புரியுதா? இந்த ஏரோசோல்ஸ் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்ரா, அது என்ன ஆகும், லைட் வரும்போது இந்த குட்டி பார்ட்டிகல்ஸ் அப்படியே தட்டி விட்டுரும் லைட்டை. ஓகே, அண்ட் ரெஸ்பிரேஷன் எல்லாம் கம்மியாகும். சில ஏரோசோல்ஸ்ல சல்ஃபர் காம்பவுண்ட் இருக்கும், அது இந்த தண்ணி வரும்போது உடையும் போது அது ஆசிட் ரெயினா வரும். ஓகே, அந்த ஆசிட் ரெயின் என்ன பண்ணும், ஓசோன் லேயரை மாற்றும். கிளியரா? புரிஞ்சுதா? ஏரோசால்ஸ்ங்கிறது ஆல்பிடோனா ஏரோசால்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக் எழுதிடலாம். ஏரோசால்ஸ்ங்கிறது டைனி ட்ராப்லெட்ஸ் தான். இந்த டைனி ட்ராப்லெட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாலிட் லிக்விட் ஃபார்மில் அப்படியே கேஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும், பேக்டாக இருக்கும். அப்போ சன்லைட் வரும்போது ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நல்லது நினைப்போம், அப்படி இல்லை. சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆக ஆக என்ன ஆகும், நமக்கு டெம்பரேச்சர் கம்மியாகும், ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மியாகும், ரெஸ்பிரேஷன் கம்மியாகும். ஸோ எல்லாம் கம்மியாகுதா? சரி, ஓகேன்னு பரவாயில்ல இருக்கும்போது என்ன ஆகும், சம்டைம்ஸ் இந்த கேஷியஸ் ஃபார்ம் இருக்க இந்த ஏரோசால்ஸ் உடையும், தண்ணி படும்போது உடையும். சன்லைட் பட்டால் ரிஃப்ளெக்ட் ஆகும், தண்ணி உடையும் போது அந்த கேஸ் இருக்கக்கூடிய இந்த சல்ஃபர் கண்டென்ட் வெளியே வந்து ஆசிட் ரெயினாக வரும். ஆசிட் ரெயினாக வரும்போது ஓசோன் லேயர் எல்லாமே பாதிக்கப்படும். சிம்பிள், முடிஞ்சது. ஓகேவா? ஓ, டெம்பிள். ஓகே ஓகே ஓகேடா. ஓகே ஓகே. அடுத்து பார்ப்போமாடா, சாண்டி சாயில் ஏன் சூட்டபிளா இருக்காது கல்டிவேஷனுக்கு? இந்த உதிரிமண் பார்த்துருக்கீங்களா? அப்படியே அப்படியே எப்படி எடுத்து அப்படியே காற்று மாதிரி அப்படியே வரும், போகும். அது ஏன் கல்டிவேஷனுக்கு பயன்படாதுன்னு கேட்காங்க. பார்த்துருவோமாடா? கிளியர்? ரெடி? ரெடியா? எஸ், பார்த்துருவோம். ஈஸி கொஸ்டின். பாருங்க, first of all, sandy soil is not good for agriculture because it cannot hold the water and it has big soil particles. தண்ணியை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இல்லை. புரியுதா? அண்ட் நிறைய பெரிய பெரிய சாயில் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும். It is found in deserts and other dry areas. Sandy soil have big soil particles and gaps in them. That is why it is not good for growing crops. ஏன்னா ஒரு சாயில் வந்து தண்ணியை ஹோல்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா மட்டும்தான் தண்ணியை ரீட்டைன் பண்ணி கிராப்ஸுக்கு கொடுக்க முடியும். புரியுதா? எக்ஸாக்ட்லி. லெஸ் வாட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு சாண்டி சாயிலால எப்படி ஒரு விஷயத்தை வளர்த்த முடியும்? பசங்களா, நீங்களும் சாண்டி சாயில் மாதிரி இருக்கீங்க, அப்படி இருக்காதீங்க. சாண்டி சாயில் மாதிரி இருந்தீங்கன்னா
ஒன்றுக்கும் உதவாது. உனக்கு தேவையான மரங்கள், செடிகள், காடுகள், நீ கனவு கண்ட எல்லாத்தையும் உன்னால் வளர்த்த முடியாது. ஏன்னா நீ ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற, ஒழுங்காக மோட்டிவேட்டராக இல்லை, டிசிப்ளின் இல்லை. சாண்டி சாயில் மாதிரி பெருசாக இருக்குது, சாண்டி சாயில் சொல்கிறேன், பெருசாக இருக்குது, உதிரியாக இருக்குது, தண்ணியை ஸ்டோர் பண்ண மாட்டேங்குது. அதே நீ வந்து ஒரு அக்ரிகல்ச்சருக்கு சைடு வரும்போது நல்ல மண் இருக்கும், செம்மண்ணில் சூப்பரான மண், ரெட் சாயிலெல்லாம் நிறைய ஆர்கானிக் மேட்டர் இருக்கும், தண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணும். அவனுக்கு என்ன மரம் வச்சாலும் வளர்த்துவான். நீ தேக்கு மரம் வச்சாலும் வளர்த்துவான், காடு போட்டாலும் காடு மாடு எல்லாம் வளரும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்றைக்குமே இருக்கும். சரியா? What is thermal certification? Mention types. பார்த்துருவோமாடா? thermal certification பார்ப்போமா? ரெடியாக இருக்கீங்களா? எஸ், எக்ஸாக்ட்லி. என்னைக்குமே நம்ம உயர்வுகள் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். வாழ்ந்தா அப்படி தாண்டா வாழணும், ஒரு மாதிரி காட்டணும். எப்படினாலும் வாழலாம் பசங்களா. சர்வைவல் எப்படினாலும் பண்ணலாம். எனிபடி கேன் சர்வைவ், பட் நாட் எவ்ரிபடி லிவ்ஸ். புரியுதா? சர்வை 3 வேளை சோறு இருந்தால் சர்வை பண்ணிக்கலாம். 3 வேளை நீ வந்து காலங்காலத்தில் கஞ்சி குடிக்கிற, தண்ணி குடிக்கிற, கஞ்சி தண்ணி அப்படியே 3 நாள் வாழ்ந்துடலாம். ஆனால் தட் இஸ் நாட் லைஃப். லிவிங் இஸ் டிஃப்ரெண்ட், சர்வைவிங் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ சர்வைவிங்க்கு நீ எதுவும் கஷ்டப்பட வேண்டாம், எப்படியாவது பொழைச்சிக்கலாம். லிவிங்க்கு நீ கஷ்டப்படணும். ஏன்னா நீ வாழ போகிற வாழ்க்கை நீ வந்து பிடிச்ச மாதிரி வாழணும், அதுக்கான கஷ்டம் நீ படணும். அதுக்கான ஃபேஸ் இப்போது இந்த ஃபேஸில் நீங்கள் ஜாலியாக இருந்துட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. இப்போ என் ஃபேஸ் நான் ஜாலியாக இருக்கேன், ஏன்னா உங்கள் ஃபேஸ் நான் கஷ்டப்பட்டேன். புரியுதா? உங்கள் ஃபேஸை கஷ்டப்பட்டனால இப்போ நான் ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கேன். நல்லா வரேன், கிளாஸ் இருக்கிற பிடிச்ச வேலையை பண்ணுறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், வீட்டில் உட்காரேன், சாப்பிட்றேன், ஜாலியாக இருக்கேன். எனக்கு பிடிச்ச வேலை பண்ணுறேன், பசங்களாம் படிக்கிறாங்க, நிறைய டாக்டர்ஸ் அப்படி வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ தட் இஸ் லைக் செட். அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் பேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். புரியுதா? ஸோ மறந்துடாதீங்கடா. கிளியர்? இந்த கொஸ்டின் மறக்கவே மறக்காது இப்போ. எஸ், எந்த கொஸ்டின் மறக்கக்கூடாது. சரியா? ரெடி சார்? சார் உங்கள் நேம் மட்டும் ஷைனில் எங்களோட எல்லாரும் லைஃப் ஷைன். ஓ மை காட், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ வெரி மச். அன்றே கணித்தார் மாதிரி அன்றைக்கே எங்கள் அம்மா அப்பா பிளான் பண்ணி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேர் வச்சா இதான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. சரியா? எஸ். ஸோ தேர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுங்கிறது ஸ்ட்ராட்டிஃபிகேஷனாக லேயர்ஸ்னு அர்த்தம். தேர்மலுங்கிறது லைட்டு, ஹீட் எல்லாம் அர்த்தம். நல்லா பாருங்க. is usually found in aquatic habitats. The change in the temperature profile with increasing depth in water body is called thermal stratification. எவ்வளோ பேர் ஒரு ஆற்றுல இல்லை குளத்துல குளிச்சிருப்பீங்க? ஸ்விம்மிங் பூல் எப்படி தான் இருக்கும்? வெயில் அடிக்கணும்னு வச்சுப்போம், அப்படியே வெளியே தொட்டால் சரியான சூடாக இருக்கும் தண்ணி. அப்படியே கை உள்ள போக அப்படியே ஜில்லுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏங்கிற மாதிரி நல்லா குளுன்னு இருக்கும் தண்ணி. கரெக்டாக இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? தேர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தான் காரணம். என்ன காரணம்? தேர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் லேயர் எப்பிலிம்னியம், செகண்ட் லேயர் மெட்டாலிம்னியம், மூணாவது லேயர் ஹைப்போலிம்னியம். அப்போ எப்பயுமே என்ன ஆகும் தெரியுமா? அப்போ லேயர் வார்ம் வாட்டர், நல்லா சன் அப்படியே அடிச்சு அப்படியே சூட இருக்கும். ரெண்டாவது பாருங்க, தண்ணி சூடு கம்மியாகுது, ஏன்னா சன்லைட் அவ்வளோ உள்ள பெனிட்ரேட் ஆக மாட்டேங்குது. மூணாவது லேயர் சுத்தமாக தண்ணியிலுக்கு ஜில்னு இருக்கும். ஓகே, நாங்கள் பேசுகிற மட்டும் ஐஸ் பண்ணி மார்சல் கேட்டது ஒரு நியாயமான கேள்வி. யாரு இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். சரியா? யாருன்னு மாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ், ஃபைன். பசங்களை எல்லாருமே ஒரு கருத்து வச்சிருக்காங்க. சரியா? அந்த கருத்து சொல்றது நம்ம ஒரு ஃபன்னி வேல சொல்றோமே தவிர எல்லாமே கருத்து தான். ஓகே, கன்சிடர் லைக் திஸ். சரியா? அடுத்து ஈகோசிஸ்டம் பார்ப்போமா? ஈகோசிஸ்டம் பார்ப்போமா? ரெடியா இருக்கீங்களா? ஈகோசிஸ்டம் yeah. So name of the food chain which is generally present in all type of ecosystem. Explain and write their significance. Generally எல்லா ecosystemல இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெட்ரிவைரஸ் சிஸ்டம். பார்த்துருவோமா? கிளியரா வச்சுக்கலாம்? எஸ். ஸோ இந்த டெட்ரிட்டஸ் ஒரு டெட்ரிவோர்ஸுங்கிறது அந்த ஃபுட் செயினில் ரொம்ப காமனாக இருக்கும். சரியா? ஓகே, நல்லா கவனிங்க. இந்த டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்ங்கிறது என்னன்னு பாருங்க. இந்த ஃபுட் செயின் வந்து டெட் ஆர்கானிசம் வந்து ஆரம்பிக்கும். நல்லா யோசிங்க. எல்லா ஈகோசிஸ்டம் எடுத்து பாருங்க, கண்டிப்பாக ஒரு பொருள் இறந்தா போகும். அப்போ இறந்து போகும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்? அந்த இறந்து போன பொருளோட ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே கச்சன்னு அழிஞ்சா அங்கிருந்து ஃபுட்டு நம்ம எடுத்துப்போம். மைக்ரோப்ஸ் எடுத்துப்போம். A large amount of organic matter is derived from dead plants, animals and their excreta. This type of food chain is present in all ecosystem. புரிஞ்சுதா? The transfer of energy from the dead organic matter
is transferred through a series of organisms called detritus consumers. காட்டுறேன் பாருங்க, டயக்ராம் பாருங்க. Yeah. So first fallen leaves இருக்கு. Okay. இது அழிஞ்சு போன ஒரு பொருள், இறந்த பொருள். அது அழிஞ்சு போகும்போது என்ன ஆகும்? earthworm அந்த எனர்ஜி சாப்பிடும். earthworm இருந்து சின்ன சின்ன பேர்ட்ஸ்க்கு போகும், பேர்ட்ல இருந்து பெரிய பெரிய டாப் கார்னிவர்ஸ் போகும். சிம்பிள், அவ்வளவுதான். கிளியர்? புரிஞ்சுதா? இப்போ இதில் என்ன ஆகுது? இந்த டெட்ரிட்டிஸோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆர்கானிசம், சிம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக பிரேக் டவுன் ஆகி ஈஸியாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுது. இட்ஸ் an essential process for recycling balancing the nutrient pool in ecosystem. யோசிச்சு பாரு, அந்த இடத்துல நடக்கலன்னா அந்த நியூட்ரியன்ட் அந்த இடத்துல இருக்கும், திருப்பி அது எக்கோசிஸ்டம்குள்ளே வரணும். இப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரணும்னா, ஒரு ஆக்சிஜன் வெளியே வரணும்னா அந்த ஆர்கானிசம் அழிஞ்சு அது பிரேக் டவுன் ஆகி ப்ராசஸ் ஆகணும். அப்போ அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய இந்த டெட்ரிவோர்ஸ் இல்லைன்னா அது நடக்காது. அப்போ நியூட்ரியன்ட் இதுக்குள்ள சுத்தாது. அப்போ நமக்கு ஈகோசிஸ்டம் இம்பேலன்ஸ் வரும். புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி பார்ப்போம் பசங்களா, ரெடியா இருக்கீங்களா? The shape of pyramid in a particular ecosystem is always different in shape. Explain with example. Ready, my dear students? பாத்துருவோமா? புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சதுன்னு எஸ். ஸோ பாருங்க, இதுதான்டா விஷயம். ஏன் வித்தியாசமா இருக்கு? ஏன் வித்தியாசமா இருக்கு? நல்லா யோசிங்க. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்பர், பிரமிட் ஆஃப் நம்பரை பார்க்க போறோம். ஓகே, நல்லா கவனிங்க. இது ஏன் சார் ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கு? இப்போ நான் சொல்றேன். இங்க பார்த்தீங்கன்னா பிரைமரி ப்ரொடியூஸுங்கிறது ஒரு பெரிய மரம். அப்போ நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் கம்மியாக தான் இருக்கும். கரெக்டா? பெரிய பெரிய மரங்கள் கம்மியாக தான் இருக்கும். கரெக்ட் இல்லை? காடில் அப்படி தான் இருக்கும். ஒரு பெரிய மரம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வாழக்கூடிய இன்செக்ட்ஸில் ஜாஸ்தியாக இருக்கும், பேர்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், டிபெண்ட் வெஜிடபிள் திங்ஸ் அண்ட் பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் T2. இவனுங்களெல்லாம் சாப்பிடக்கூடிய T3 கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஒரு 100 இன்செக்ட் இருக்குன்னா அந்த 100 இன்செக்ட் சாப்பிட சரி ஒரு 10 பேர்டுக்குன்னு வைப்போம். அந்த 10 பேர்டை சாப்பிடக்கூடிய ஒரு ஃபாக்ஸ் தான் இருக்கும், இல்லை ஒரு பாம்பு தான் இருக்கும், இல்லை ஒரு லிசர்ட் தான் இருக்கும். ஸோ இது கம்மியாக தான் இருக்கும். அதை விட கம்மி இதை கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுல கம்மி சிங்கம். 10 சிங்கம் இருக்குமா? 10 அப்படின்னா நிறைய ஒரு 100 இருக்கும், சிங்கம் ஒரு 10 தான் இருக்கும். புரியுதா? பாம்பு ஒரு 2000 பாம்பு இருக்கும், சிங்கம் ஒரு 10 சிங்கம் தான் இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணும்போது நம்பர் வைஸ் பார்க்கும்போது கம்மியாகும், ஜாஸ்தியாகும், கம்மியாகும். கிளியரா? கிளியரா? புரிஞ்சுதா? கமெண்ட் எங்க போயிடுச்சு? ஓகே, பாருங்க. சேம் திங். In final trophic level, tertiary consumers are lesser in number than the secondary consumer, fox and snake. Same thing we discussed. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா பசங்களா? அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? ஹலோ யூசர், ஹலோ ஹலோ ஹலோ. எஸ், அடுத்த கேள்வி பாருங்க. ஃபுட் வெப் படிக்கிறதுனால என்ன இம்பார்ட்டன்ஸ்? வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டடிங் ஃபுட் வெப்? பார்த்துருவோமா? சூப்பர் சூப்பர். ஃபுட் வெப்போட இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம்டா. ஃபுட் வெப்னா என்ன சொன்னானு பாருங்க. ஃபுட் வெப் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் டு டிஸ்கிரைப் ஸ்பீஷியஸ் இன்ட்ராக்ஷன் கால்ட் டைரக்ட் இன்ட்ராக்ஷன். கரெக்டா இல்லையா? ஒரு தவளையே ஒரு பாம்பு சாப்பிடுறதுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன்னா, எனக்கு தவளைக்கும் பாம்புக்கான இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிடும். தவளை இல்லை என்றால் பாம்பில்லை, பாம்பில்லை என்றால் தவளை இல்லை என்று புரிஞ்சுக்க. ஓகே, இட் கேன் பி யூஸ்ட் டு இல்லஸ்ட்ரேட் இன்டைரக்ட் இன்ட்ராக்ஷன் அமாங் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ். இப்போ இந்த தவளையை சாப்பிட்ற பாம்பு, பாம்பை சாப்பிட்ற கழுகு. இப்போ தவளை இல்லைன்னா பாம்பு தான் அழியணும், ஆனால் கழுகு அழியும். ஏன்? தவளை இல்லைன்னா பாம்பு இல்லை, பாம்பு இல்லைன்னா கழுகு இல்லை. ஸோ இன்டைரக்டாக தவளை அழியும் போது கழுகு அழிஞ்சிருது. இந்த கான்செப்ட் கிளியர்? It can be used to reveal different patterns of energy transfer in terrestrial and aquatic ecosystem. Got it? Clear? புரிஞ்சுதா? Yes, now we are into the chapter called environmental issues. முடிச்சிருவோமா சாப்டரா? ரெடியா இருக்கீங்களா? The target sent up. Yes, we are targeting sent up. Write short notes on பயோ மானிட்டரிங். ஒரு சின்ன ஒரு அட்டைப்பட்டிக்குள்ள இருக்கு, பார்த்துருக்கீங்களா? பயோ மானிட்டரிங் பார்த்துருவோமா?
நான் என்ன பண்ணுறேன், the act of observing, நம்ம கிளாஸ் லீடர் என்ன சொல்லுவோம், கிளாஸ் மானிட்டர்னு சொல்லுவோம். கரெக்ட் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு பசங்க? கிளாஸ் மானிட்டர், கிளாஸ் ரெப், கிளாஸ் லீடர், இது எல்லாமே ஒன்று தான் பாருங்க. அப்போ the act of observing and assessing the current state and ongoing changes in the ecosystem, biodiversity components and also landscape including natural habitats, population, species. என்ன சொல்ல வராங்க, நான் என்ன பண்ண போகிறேன், என்னை சுற்றிக்கிற ecosystem நல்லபடியாக இருக்கா, நல்லா நடக்குதா, ஸ்பீஷிஸ் உயிரோடு இருக்கா, எல்லாம் இருக்காங்கிறது அப்சர்வ் பண்ணுறேன், செக் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? An agriculture drone is an unmanned aerial vehicle applied in farming in order to help increase crop production and monitor crop growth. கரெக்டாக இல்லையா? நான் ஒரு சின்ன ஒரு ட்ரோனை செட் பண்ணி அதில் கேமரா பண்ணி அனுப்புகிறேன். இப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மொத்த ஃபீல்டையும் நான் கவர் பண்ணி பார்க்கலாம். அந்த ட்ரோன்லேயே நான் என்ன பண்ணலாம், ஸ்ப்ரே மாதிரி கொடுத்துட்டேன்னா எனக்கு தேவையான ஃபர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடும். கேரளா அப்படி பண்ணானுங்க. கேரளா என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த பெரிய ஹெலிகாப்டர் அனுப்பி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணாங்க. ஆனால் அது பெரிய நெகட்டிவாகவும் ஆச்சு, பட் ஸ்டில் தே டிட் தட். ஓகே, it can reveal many issues such as irrigation problems, soil variation, pest and fungal infestations. எல்லாமே கண்டுபிடிக்கலாம். நீ போய் ஒரு பேர்டை தேடிட்டு இருக்க முடியாது, என்ன இந்த செடியில் ஃபங்கல் இருக்கா இப்படி பார்க்க முடியாதுல்ல. ஸோ ஜென்ரல் என்ன பண்ணலாம், ஈஸியாக இதில் பார்த்துடலாம். கிளியரா? ஓகே, புரிஞ்சுதா? It is also used for cost-effective, safe method of spraying pesticides and fertilizers, which proves very easy and non-harmful. புரிஞ்சுதா பசங்களா? இந்த டாபிக் ஈஸியாக இருக்கா? நான் பேசிக்காக பயோ மானிட்டர் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறேன். சரியா? கிளியர்? எஸ், அடுத்த கேள்வி பார்ப்போமா? How do forests helps in maintaining the climate? How do forests helps in maintaining climate? கிளைமேட்டுக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம நேற்றே பார்த்துருவோமா திருப்பியும்? ஈஸியாக பாருங்க. ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணும். எப்படி? சன்லைட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பயங்கர எக்ஸ்ட்ரீமா டெம்பரேச்சர்னா கம்மி பண்ணி விட்டுரும். ஓகே, மெயின்டெனன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் பேலன்ஸ். கரெக்டா இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஒரு லங்ஸா சிங்கா ஆக்ட் ஆகி ஆக்சிஜன் வெளியே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, கண்ட்ரோல் ஆஃப் ரெயின்ஃபால். டிரான்ஸ்பிரேஷன் மூலமா என்ன ஆகும், ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்சரை ஜாஸ்தி பண்ணி ரெயின்ஃபால் இன்க்ரீஸ் பண்ணும். கிளியர்? ஈஸி கொஸ்டின் தானே? ஈஸி கொஸ்டின், கண்டிப்பாக ஈஸி கொஸ்டின், எழுதிடலாம். அடுத்த கேள்வி பார்த்துருமா? வாட் இஸ் சிசிஎஸ்? நேற்று பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? பாரு பசங்களா, நான் சொன்னேன் 2 மார்க்ஸ் நீங்கள் பார்த்தாலே 3 மார்க்ஸ் ரொம்ப கவர் ஆகுது. பார்த்தீங்களா? அப்போ நாளைக்கு நம்ம 5 மார்க்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்கள் பேர்டன் கம்மியாயிடும். நீங்கள் நிறைய படிச்சிட்டிங்களே, புரியுது? அவ்வளோதான் விஷயம். சிசிஎஸ் நம்ம நேற்று பார்த்துதாண்டா கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். நம்ம நேற்று ஆல்ரெடி பார்த்தது. டவுட் கண்டிப்பாக கேளுங்க, ஈஸி கொஸ்டின் தான். எஸ், give for examples of plants cultivated in commercial agroforestry. agroforestry ன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்றேன், காடுகளும் எனக்கு சேர்ந்த கிராப்ஸும் சேர்த்து வளர்த்துறது agroforestry. அப்ப இந்த agroforestry 4 எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? பாருங்க, காஸ்டுவேரினா, யூக்கலிப்டஸ், டீக், மலைவேம்பு, இது எல்லாமே நான் பண்ணலாம். கிளியர்? காஸ்டுவேரினா, யூக்கலிப்டஸ், டீக் அண்ட் மலைவேம்பு. அடுத்த கேள்வி பார்ப்போமா? வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன்? ரெடியா? What are the effects of deforestation? புரிஞ்சுதா? Yeah. Burning of forest wood releases sorted carbon, a negative impact just opposite of carbon sequestration. நீ காடுகளை அழிப்பதால் கார்பன் ஜாஸ்தியா போகும், நமக்கு அது ஆபத்து தான். அப்போ நீ இந்த டிஃபாரஸ்டேஷன் பண்ணும்போது அதான பண்ற. ஓகே, ட்ரீஸ் என்ன ஆகும், ட்ரீஸும் இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே சாயில் பார்ட்டிகல்ஸில் பைண்ட் ஆகி அது எல்லாமே நமக்கு தண்ணியை ஸ்டோர் பண்ணி மண்ணை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். நீ மரத்தை வெட்ட மண் லூஸ் ஆகி நிலச்சரிவு ஏற்படும். புரிஞ்சுதா? ஓகே, ஆமாண்டா, ஆக்ரோஃபாரஸ்ட்ரி தான். கரெக்ட், ஆக்ரோஃபாரஸ்ட்ரி தான். ஓகே, நிலச்சரிவு ஏற்படும். பாருங்க, சாயில் எரோஷன். ஓகே, பார்த்தீங்களா? அண்டு இப்போ சில இடத்துல இந்த ஃப்ளட்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ளட்டு இதெல்லாம் வரும்போது பெரிய மரங்கள் இந்த ஃப்ளட்டை ஸ்டாப் பண்ணக்கூடிய திறமை இருக்குது. நீ மரத்தையெல்லாம் வெட்டி அப்படியே அழகாக ஸ்மூத்தாக மாற்றினா அழகாக தண்ணி அப்படியே அடிச்சுக்கிட்டு நம்ம மூஞ்சிக்கே வரும். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ ப்ராப்ளம். அண்ட் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாறும், பயோடைவர்சிட்டி இஷ்யூ வரும். நிறைய காடுகளை நம்பி வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அழிய ஆரம்பிக்கும். சில வைரஸ் எல்லாம் காட்டுக்குள்ளேயே அமைதியாக இருக்கும். நீ இந்த காடை வெட்டுற போய்ட்டு அந்த வைரஸ்லாம் வெளியே அனுப்பி விட்டுரும், வைரஸ்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும், அது மியூட்டேட் ஆகும். அது மாதிரி பிரச்சனை நிறைய இருக்குது.
Okay, and also increase global warming in amount for 1/3 of CO2 emission. Loss of life support resources, fuel, medicinal herbs and wild edible fruits எல்லாமே நமக்கு போயிடும். அப்போ டிஃபாரஸ்டேஷன் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு செயல், பண்ணவே கூடாது, இன்றைக்குமே பண்ணக்கூடாது, ரொம்ப பேடான ஒரு திங். ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம வாழணுங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ யோசிச்சுக்கோங்க என்றைக்குமே. சரி, ஓகே, ஒரு பேசிக்கான ஒரு நீட் இருக்குது, அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா போதும், எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும் எல்லாம் வேணுங்கிறதுக்காக நம்ம மொத்த காடையை அழிக்கிறது தப்பான ஒரு முடிவு. சரியா, அது பண்ணவே கூடாதுடா. வயநாடில் பார்த்தீங்களா, வயநாட்டில் என்ன இந்த நிலச்சரிவெல்லாம் வருது, காரணம் இதுதான். ஓகே, அந்த இடத்துல எல்லாமே அந்த சாயில் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக வீடெல்லாம் கட்டி அந்த இடத்துல மரமெல்லாம் இல்லாமல் அந்த சாயில் லூஸ் ஆகி உழுகிறது சாயில் எரோஷன். சரியா, அடுத்து global warming is a threatening problem nowadays. What are the strategies to deal with? How to deal with global warming? Very easy. Increasing the vegetation cover. நான் வெஜிடேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது குளோபல் வார்மிங் எப்படி நடக்குது சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நம்ம பாடி நம்ம ஏர்த் வந்து சூடாகுது. அந்த ஏர்த் ஏன் சூடாகுது? நம்ம கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸாக இந்த கார்பன் டை ஆக்சைடு மாதிரி இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எல்லாமே எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு சூடாக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல அந்த CO2 கம்மி பண்ணுறதுக்கு பிளான்ஸை ஜாஸ்தி பண்ணும். பிளான்ஸை ஜாஸ்தி பண்ணும்போது காடு இல்லைனாலும் வாழ முடியாது சார். கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும். வீடு இல்லாமல் கூட காட்டில் வாழலாம், ஆனால் காடு இல்லாமல் வீட்டில் வாழ தான் மாட்டிப்போம். சரியா, மேபி அட்லீஸ்ட் ஃபார் ஃபியூ ஜென்ரேஷன்ஸ் வில் பி சேஃப், தென் வி ஆர் டன். ஓகே, அண்ட் நிறைய ட்ரீஸ் வளர்த்தும் போது CO2 அப்சர்வ் பண்ணி O2 ரிலீஸ் பண்ணி நல்லா குழுகுலுன்னு வச்சுக்கும். Reducing the use of fossil fuels and greenhouse gases. Exactly. Minimizing the use of nitrogen fertilizer and aerosols. எல்லாமே நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் நல்லா கம்மியாகி குளோபல் வார்மிங்னு தப்பிச்சு நமக்கு சேஃபாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்ப்போமா, பிளான் பண்ணி பார்ப்போமா? ரெடி ஆகிங்களா? ஈஸி அப்படி முடிச்சோம், அவ்வளோதான், நான் முடிய போகுது. ஹெட்ரோசிஸ் நேற்று நம்ம பார்த்தோம். ஹெட்ரோசிஸ்க்கு ஒரு சிம்பிள் வேர்டு என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஹெட்ரோசிஸ்க்கு ஒரு சிம்பிள் ஒரு வேர்டு இருக்குது. ஹெட்ரோசிஸ் ஆர் ஒரு வேர்டு இருக்குது, சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு ஞாபகம் இருக்குது? இதை நான் எடுத்துக்கணும், சொல்லிக் கொடுத்தேன் நான். யாருக்கு ஞாபகம் இருக்குது? யாருக்கு ஞாபகம் இல்லையா? யாருக்கு ஞாபகம் இல்லை? வெரி பேட். ஹைபிரிட் விகர்ரா. சரியா, நம்ம நேற்று பார்த்தோம்ல, அதாவது மேல் பேரண்ட் ஃபீமேல் பேரண்ட் ரெண்டும் சுப்பீரியராக இருக்கும்போது குழந்தை வந்து F1ங்கிற குழந்தை வந்து மேல் பேரண்ட்ஸை விட சூப்பர் ட்ரேட்ஸ் காட்டுங்கிறது கான்செப்ட். சரியா, சூப்பரிட்டி, அவ்வளோதான்டா. எஸ், பிளான் பிடிங் பார்ப்போமா? ஓகே, இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? பிளான் பிடிங் பார்ப்போமா? ஸோ பிளான் பிடிங் பாருங்க. பிளான் பிடிங் இஸ் சயின்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் crop varieties with higher yield, better quality, resistant to disease and shorter duration which are suitable to particular environment. படிச்சு சார் மறந்துருச்சு. எப்படா மறக்க கூடாதுடா, நான் நேற்று கிளாஸ் எடுத்தேன், அதான் சொல்ல கிளாஸ்லேயே படிங்க என் கூட. சரியா, ஓகே. ஸோ இந்த பிளான் பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பிளான்ஸை நம்ம அடிமைத்தனம் படுத்துறோம், டொமெஸ்டிகேட் பண்ணுறோம், வி ஆர் க்ரோயிங் இட். ஓகே, புது பிளான்ட்டை உருவாக்குறோம், ஹைப்ரிடைஸ் பண்ணுறோம், ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக நமக்கு தேவையான பிளான்ட் வேரியேஷன் உருவாக்குறோம். அது இந்த பக்கம் பாருங்கள் எப்படி பண்ணலாம். மியூட்டேஷன், பாலிப்ளாய்டு, டிஷ்யூ கல்ச்சர், ஜெனடிக் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஜெனடிக் வேரியேஷன் கொண்டு வரலாம். கொண்டு வந்து ஜெனடிக் வேரியேஷன் பிளான்ஸை வந்து செலக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். புரியுதா? மல்டிப்ளை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். கிளியர்? இப்போ அடுத்து பார்ப்போமா? எஸ், ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷனோட 3 டைப். ஈஸி கொஸ்டின்டா. என்ன இருக்கு? ஒன்று மாஸ் செலெக்ஷன், இன்னொன்று பியூர் லைன் செலெக்ஷன், இன்னொன்று குளோனல் செலெக்ஷன். சரியா, ஒன்று மாஸ் செலெக்ஷன், இன்னொன்று பியூர் லைன் செலெக்ஷன், இன்னொன்று குளோனல் செலெக்ஷன். அப்படின்னா என்னடா நமக்கு தெரியல. மாஸ் செலெக்ஷன் என்ன பண்ண போகிறேன், எனக்கு பிடிச்ச சீட்ஸ், எனக்கு டிசைரபிள் சீட்ஸை மாஸாக கல்டிவேட் பண்ணுறேன், அது எல்லாத்தையும் பல்காக கல்டிவேட் பண்ணுறது மாஸ் செலெக்ஷன். பியூர் லைன் செலெக்ஷனுங்கிறது செல்ஃப் பாலினேஷன் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? அந்த மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் என்ன பண்ணார், ஒரு டால் பிளான்ட் எடுத்து செல்ஃப் பாலினேட் பண்ணி 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 அந்த பியூர் லைனை உருவாக்குறாரு. ஸோ அந்த பியூர் லைன்ஸ் உருவாக்குறது பியூர் லைன் செலெக்ஷன். ஓகே, குளோனல் செலெக்ஷனுங்கிறது க்ளோன்ஸ் உருவாக்குறது. சிம்பிள். அதே மாதிரி க்ளோன்ஸ் உருவாக்குறது குளோனல் செலெக்ஷன். கிளியரா?
பேசிக் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3 வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று மாஸ், இன்னொன்று பியூர் லைன், இன்னொன்று க்ளோனல் செலெக்ஷன். எஸ், டிஃபைன் ரைசோபியம் பார்ப்போமா? ரெடியா இருக்கீங்களா? ரைசோபியம் பார்ப்போமா? ஈஸி கொஸ்டின் தான், ரைசோபியம் ஈஸி கொஸ்டின் தான். பார்ப்போமா ரைசோபியம்? ஓகே, ஈஸி. யா, பாருங்க. ஸோ ரைசோபியம் என்றால் resides in the root nodules of leguminous plants. Leguminous plants ஓட root nodules இருக்கக்கூடிய ஒரு வகை ஆர்கானிசம் ரைசோபியம். இதோட வேலை என்ன? நல்லா கவனிங்க. இந்த பிளான்ட்ஸுக்கு நைட்ரஜன் ரொம்ப முக்கியம்டா. ஆனால் இந்த நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் ஈஸியாக இருக்குது, ஆனால் அன்அவைலபிள் ஃபார்மில் இருக்குது. அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் நமக்கு சாப்பிட முடியுது பிளான்ஸால். அப்போ அது வந்து அவைலபிள் ஃபார்முக்கு மாற்றுறது ரைசோபியம் வேலை. ஓகே, அப்போ அட்மாஸ்பியர் நைட்ரஜன் எடுத்து இந்த பிளான்ஸுக்கு தேவையான மாதிரி சமைச்சு அழகாக கொடுக்கும். இது இந்த பிளான்ஸ் அதை சாப்பிடும். ஓகே, ட்ரேக்கு. ஓகே, இட் இன்க்ரீசஸ் yield of paddy by 15 to 40%. கிளியர்? ஈஸி, புரிஞ்சுதா? அடுத்து economically useful plants in entrepreneurial botany. Very easy chapter, few questions, we are going to wind it up. Okay, patroma. Okay, if anybody wants to build a house and if anybody wants to destroy a house, come to chat box cause it is filled with grenades. Blast பண்ணிரும். கரெக்ட்டா? பாத்ரே ரொம்ப பேசி ஜெயில போட்டு தூக்கி வச்சு போறாங்க, சரியா? ஓகே, ரைட் தி எகனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைஸ். பாத்ரோமா, முதல் கேள்வி ஈஸி. ரைஸோட இம்பார்ட்டன்ஸ். ரைஸ் இல்லைன்னா நம்ம இல்லை, எஸ்பெஷலி சவுத் இண்டியன்ஸ் ரைஸ் இல்லைன்னா இல்லவே இல்லை. கரெக்டா? 3 வேளையும் சோறு சாப்பிட்ற. கரெக்டா? எஸ், பாருங்க. ரைஸ் இஸ் ஈஸி டைஜஸ்டபிள் calorie rich cereal food that is used as a staple food in southern and northeast India. நார்த் ஈஸ்ட்ல அப்படிதான், நான் சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அசாமில் இருக்கான், அவனும் அப்படிதான் ரைஸ் அப்படியே வெறுத்தனமாக சாப்பிடுவான். வேரியஸ் அவன் நிறைய என்ன பண்ணுவானா தெரியுமா, அவனோட ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும், மஸ்டர்ட் ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும், கடுகு எண்ணெய். வேரியஸ் ரைஸ் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் ஃப்ளேக்டு ரைஸ், பஃப்டு ரைஸ், இது எல்லாமே நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம், ஸ்நாக்காக யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் பண்ணிட்டு இருக்கோம். பேல் பூரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேல் பூரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? BHEL, பேல். அந்த பேலுங்கிறது என்ன பொரி தான். அந்த பொரியை ஸ்நாக்காக சாப்பிட்றதா மீன் பண்ணுறாங்க. ஓகே, ரைஸ் பிரான் ஆயில் obtained from rice bran is used for culinary and industrial purpose. அந்த ரைஸை வந்து நமக்கு ரைஸ் வந்து ஆயில் எடுக்கலாம், அந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் அது ஒரு சக்கை இருக்குல்ல, ஹஸ்க்குன்னு சொல்லுவோம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூலை யூஸ் பண்ணலாம், பேக்கேஜிங் மெட்டீரியல், ஃபர்டிலைசருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, எஸ், வெரி குட்ரா, சூப்பர்ரா. கான்ட்ராஸ்டாக இருக்குது சார் கிரெனேட்ஸ் அண்ட் கிரானைட்ஸ். ஆமாம், ஒன்று வெடிக்கும், ஒன்று கட்டும். அடுத்து, which is called the king of bitters, mention their medicinal importance. King of bitters என்று யாரை சொல்றோம்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், Andrographis paniculata. Okay, it's called as king of bitters. ஏன் எதனால? பிகாஸ் அவங்க வந்து நல்ல கசப்பா இருப்பானுங்க. மோரோவர் அவன் பயங்கர ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட். ஹெப்பாட்டோங்கிறது லிவரை மீன் பண்ணுது. And it is widely used to treat liver disorders. புரிஞ்சுதா? Concoction of Andrographis paniculata and 8 other herbs is effectively used to treat malaria and dengue. Clear? நம்ம என்ன பண்ணலாம், அழகா வச்சு யூஸ் பண்ணி நமக்கு தேவையான மலேரியா டெங்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணலாம். புரிஞ்சுதா? ஓகேவா பசங்களா? டவுட் இருக்கா அதுல? அடுத்த கேள்வி பார்ப்போமா? அதெல்லாம் ஈஸி கேள்வி தான். அடுத்த கேள்வி பாருங்க. வாட் ஆர் ஆர்கானிக் பெஸ்டிசைட்? இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் தான்டா, உள்ள இருக்கு, கேட்கலாம் கேட்காம இருக்கலாம், ஆனால் படிப்போம். பாருங்க. Pests like aphids, spider and mites can cause serious damage to flowers, fruits and vegetables. Correct? Aphids is a type of insect, spider and mites. These creatures attack the garden in swarms and drain the life of the crop and often invite disease in the process. உள்ள வந்தாலே இந்த பிளான்ட் நோய் வந்துரும். அந்த அளவு சேட்டை கொடுத்து போயிடுவாங்க. ஓகே, கிளியர் சார்? லிவர் டிசார்டர்ஸ்க்கு சாப்பிட்றது ஏன் சார் கொரோனா வரக்கூடாதுன்னு சாப்பிட்டோம்? கொரோனா ஏன் அப்படி? அது வந்து இம்யூனிட்டிக்காக சாப்பிட்டோம்.
இம்யூனிட்டிக்காக சாப்பிட்டோம். ஓகே, இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். நல்லா பாருங்க, இங்கே எழுதிட்டு போக நினைக்கிறேன். ஓகே, இட்ஸ் நாட் மென்ஷன் பட் ஸ்டில் இம்யூனிட்டிக்காக we took that. ஓகே, இந்த மோரோவர் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் இருந்துச்சு அதில். அடுத்து பாருங்க, மெனி கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் ப்ரூவ் அன்சேஃப் ஃபார் ஹியூமன் அண்ட் என்வைரன்மெண்ட். ஏன்னா இந்த மாதிரி கெமிக்கல் பெஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நிறைய ஆபத்துகள் இருக்கும், பயமாக இருக்குது. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஹோம்மேடு ஆர்கானிக் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பெஸ்ட்டை நம்ம ஒதுக்கணும். கரெக்ட், ஹோம்மேட் நிறைய இருக்குது, லெமனாக இருக்கட்டும், நீம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஹோம்மேட் ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? ரைட் அ நோட் ஆன் ஹென்னா பார்த்துருவோமா? பொட்டானிக்கல் நேம் வந்து லாவ்சோனியா இனர்மிஸ், ஃபேமிலி லித்தரேஷியே, origin and area of cultivation, it is indigenous to North Africa and Southwest Asia. It is grown mostly throughout India, especially in Gujarat, Madhya Pradesh and Rajasthan. புரியுதா? ஸோ இந்த மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ஏரியாவில் வந்து நிறைய வளர்த்துவாங்க ஹென்னா, பயங்கரமாக இருக்கும். பார்த்துக்கங்க, இது போல மைலேஜ் தானே அது. சார் டவுட், ஆண்ட்ரோகிராஃபிஸில் ஏ கேபிட்டல் போடலன்னா மார்க் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்களா, கண்டிப்பாக கொடுப்பாங்களா, இப்படிதான் எழுதணும். Andrographis paniculata. புரிஞ்சுதா? இப்படி எழுதணும், மறந்துடாதீங்க. An orange dye henna is obtained from the leaves and young shoots of Lavsonia inermis. இங்கிருந்து எடுக்கணும். பாத்தீங்க, மஞ்சள் மயிலாஞ்சி போடுறதுதான். The principal coloring matter of leaves tacozone is harmless and causes no irritation to the skin. This dye has long been used to dye skin, hair and fingernails. It is used for coloring leather, for the tails of horse and in hair dyes. எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். பாத்தியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி டைஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ பசங்களா ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லி பாட்டனியோடையும் 3 மார்க்ஸ் கிரியேட்டிவ் புக்கின் புக்கும் முடிச்சாச்சு. ஓகே, 1 மார்க் பாட்டனி ஜாலஜி முடிச்சாச்சு, புக்கின் புக் பேக் முடிச்சாச்சு, புக்கின் புக் பேக் ஜாலஜியோட 2 மார்க்ஸ் முடிச்சாச்சு, புக்கின் புக் பேக் பாட்னியோட 2 மார்க்ஸ் முடிச்சாச்சு, புக்கின் புக் பேக் ஜாலஜியோட 3 மார்க்ஸ் முடிச்சாச்சு, புக்கின் புக் பேக் ஜாலஜியோட பாட்னி முடிச்சாச்சு. இன்னைக்கு ஈவினிங் கம்பல்சரி செஷன் கொஸ்டின் போகிறோம்டா. கம்பல்சரி எங்கேருந்தெல்லாம் கேட்கலாம், என்னெல்லாம் கேட்கலாங்கிற மொத்த வாய்ப்புகளும் எடுத்து வந்து காட்ட போகிறேன். ஓகே, அது முடிச்சு நாளைக்கு 5 மார்க்ஸ், அதுக்கப்புறம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு வைண்ட் அப் பண்ணலாம். சரியா? ஃபைன். ஸோ பசங்களை நீட் ஜேர்னி உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக ஜிஏபிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீட் மாதிரியே இருக்கிற எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதி அந்த ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ணி அதுக்கான எல்லா விஷயங்களும் பார்த்து அதுக்கான அனாலிசிஸ் ஸ்கோர் எல்லாமே கிடச்சிரும் உங்களுக்கு. சரியா? அண்ட் பாருங்க, 10,000 + ஜிஎஸ்டியில் உடனே இந்த கோர்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஆஃப்லைனுக்கான கிராஷ் கோர்ஸ் தான். 27ஆம் ஸ்டார்ட் ஆகுது. நான் படிச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் ப்ரிப்பரேஷனை, கண்டிப்பாக சேரலாம். கிளியர்? ஓகே, அண்ட் ஆல்சோ நமக்கு என்ன இருக்கு, ஃபாலோட் பை என் கேம் 3,999க்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இது எல்லாமே நம்ம Xylem ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டு கோயம்புத்தூர்லேருந்து படித்து வந்து மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 8129000700. சரியா? ஓகே, தேங்க்யூ சார். மருதானி தான்டா, கரெக்ட் சார். போகாதீங்க, இப்போ போகாதீங்க. யாழினி, ரம்யா, நான் ஈவினிங் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு வரேன் சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆமாம் 2 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்களா? ஓகே, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அப்போ ஈவினிங் கம்பல்சரி பார்க்கும்போது சிறப்பாக பண்ணிடலாம். ஓகே, எனக்கு ஷார்ப்பாக வந்துடணும். போகாதீங்க சார், போகாதீங்க. நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற, எனக்கே அழுக வருது பார்த்தா. போகாதே அப்படிங்கிற. என்னாச்சு தம்பி? வாட் யூ வாண்ட் கார்த்திக், டெல் மீ. இந்த கிராஷ் கோர்ஸ் சென்னையில் வச்சிருக்கலாம் சார். சென்னையில் ஆன்லைனில் சேரலாம், உங்களுக்கு வேணும்னா பிரச்சனை இல்லை. ஓகே ஐயா, நன்றி. மீ டூ சேம் ரம்யா, நோ ப்ராப்ளம். யாழினி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வந்து சேரும். ஓகே, நான் வேறு ஒரு நீட் கோச்சிங் சென்டர் இதே ப்ரைஸுக்கு ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியா? சரி, பரவாயில்ல, படிங்க. ஓகே, அப்போது நான் வந்து உனக்கு நீட் தமிழ் சேனலில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, போய் பார்த்துக்கோ. பாய் சார், தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக், போகாதுன்னு சொல்லிட்டு ஏன் சொல்லவே இல்லையே? நீட் அப்ளிகேஷன் போட மாட்டேன்ட்டியா? அடப்பாவி.
ஓகே ஸோ கைஸ் அப்போ ஈவினிங் ஷார்ப்பாக 6 மணிக்கு வந்துருக்கா கம்பல்சரி கொஸ்டினுக்கான செஷன் எடுக்க போகிறேன். நீங்கள் எல்லாரும் கேட்ட அந்த செஷன் எக்ஸ்க்ளூசிவ் எடுக்க போகிறேன். கண்டிப்பாக வந்துருக்கு சரியா? ஓகே ஸோ பபாய், டேக் கேர். ஓகே bye take care students. Anything, any concerns, let me know. Bye bye, see you 6 PM sharp. Tata.